بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவியல் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உணவு சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தகவல்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். நாம் உழைத்து நமக்கு சரியான முறையில் உணவுக்கு ஒரு வழிவகை ஏற்படவில்லை என்று சொன்னால் அதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய பொறுமைக்கு அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உணவு வகைகளில் எப்படிப்பட்ட விசாலமான தன்மை அல்லாஹ் வழங்கியிருந்தான், அதிலே அவர்கள் எவ்வாறு பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதனை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதுபோன்று உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது, பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது பிறரிடத்திலே கையேந்தி விடாமல் பொறுமையோடு நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு அது ஒரு உந்து சக்தியை நமக்கு ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உணவு நிலை எப்படி இருந்தது என்று பார்த்தால், நாம் யார் படித்தாலும் சரி கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு விஷயத்தில் மிக மிக ஏழ்மையில, இன்றைய உலகத்திலே அப்படி ஒரு மனிதரை நாம் தேடி பொறுக்கி எடுக்க நினைத்தால் உலகம் முழுவதிலும் தேடினாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை போன்று, அவர்களுக்கு உணவிலே ஏற்பட்ட ஒரு தேக்க நிலையை போன்று வேறு எந்த மனிதனையும் இன்றைய தினத்திலே உலகத்திலே நாம் கண்டுபிடிக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு உணவுக்காக வேண்டி ரொம்ப 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 நபி அவர்கள் சிரமப்பட்டிருப்பதை அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா ஷபியா ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஆமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நபி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் 3 நாட்களுக்கு வயிறார அவர்கள் உணவு உண்டது கிடையாது. 3 நாள் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு நாம ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காம என்றைக்காவது ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல, எனக்கு இன்னைக்கு சாப்பிட முடியல, பட்டினி கிடந்தேன் இல்லை என்பதற்காக பட்டினி கிடந்ததாக சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவாவது கிடைச்சிடும். 2 வேளை கூட உணவு கிடைக்காமல் எந்த மனிதரையும் பொறுக்கி எடுக்க முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உணவு கிடைத்ததே கிடையாது. ஏறத்தாழ 13 ஆண்டு காலம். ஏதோ ஒரு மாசம் இல்ல, திடீர்னு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு மாசம் வெளியூர்ல போய் சிக்கிக்கிட்டாங்க, யார் என்ன ஒண்ணும் தெரியல, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, அறியாத ஊர்ல இப்படி ஒரு சிக்கலை மாட்டி ஒரு மாசம் கஷ்டப்பட்டாங்கன்னா அப்படி வேணா சில பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எதையும் செய்வதற்கு தயாராக ஒரு பெரும் கூட்டம் காத்து கிடக்கிறது. ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஆயிரக்கணக்கான தொண்டர் படையினை தனக்கு அருகாமையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக 3 நாள் வயிறார் அவர்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னால், நாம எவ்வளவுதான் சாப்பாடு கிடைக்காம போனாலும் சரி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கவே செய்ய, இதுக்கு மேல ஒரு பொறுமைக்கு உதாரணத்தை நாம எடுத்துக்காட்டவே முடியாது. இந்த செய்தியை புகாரியில 5374வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அதே மாதிரி உணவு கிடைக்காத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு வெளியில போய் என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க, அதை ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1951வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் காலையில சுபஹ் தொழ போவாங்க. சுபஹ் தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்புவார்கள். கொஞ்ச நேரம் இருந்துட்டு திக்ர் செஞ்சுட்டு நண்பர்களோடு பேசிட்டு, நண்பர்களிட யாரும் கனவு கண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கனவை கேட்டு அதற்குரிய செய்திகளை விளக்கங்களை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சூரியன் எல்லாம் உதயமானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே காலங்காத்தால வீட்டுக்கு போனா நாம போய் வீட்டுல போய் டீ சாப்பிடுவோம், ஏதாவது பிஸ்கட் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், காலை நேரத்தில் சாப்பிட பழக்கம் உண்டு தானே. அந்த அடிப்படையில் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போன உடனே வீட்டுல ஏதாவது மனைவிமார்களை பார்த்து கேட்பாங்களாம், ஹல் இந்தக்கும் செய்வோம், ஏதாவது இருக்குதா வீட்டுல, உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப குல்லா லா, நாமளும் இப்படி கேட்போம்,
ஏதாவது இருந்தா கொண்டு வாம்பமே ஒழிய ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள வெளியில இருந்து வந்தோம்னா தாகமா இருக்கும், வீட்டுல ஏதாவது இருக்கும்னு தெரியும், அல்லது பசியா இருக்கும், ஏதாவது பிஸ்கட்டோ வேற என்னமோ இருக்கும்னு கன்ஃபார்மா தெரியும். நாமும் ஏதாவது இருக்கான்னு கேட்போம். அது இருக்கா இல்லையான்ற டவுட்ல கேட்கறது இல்ல, இருக்கிறத கொண்டு வான்றதுக்கான இந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஏதாவது இருந்தா கொண்டு வாமா, ஏதாவது இருக்கா இல்லையா நான் போய் கடையில வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். ஏதாவது இருந்தா கொண்டு டீயை போட்டு கொண்டு வா, அல்லது ஒரு மோரை கலக்கி சர்பத்தை கலக்கி கொண்டு வா, ஒரு பிஸ்கட் இருந்தா 2 பிஸ்கட் எடுத்துட்டு வா, என்னத்தையாவது ஒரு 2 முறுக்கு எடுத்துட்டு வா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா என்பதற்கு தான் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்போமே ஒழிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க நிஜமாவே இருக்கிறா இல்லையா ரசூலுல்லாஹ் தெரியாது. ஏன்னா பல நாள் இல்லாம இருக்குமே, இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அதனால இருக்குதான்னு கேட்கிறாங்க. கேட்டாங்க என்ன பதில் வரும்? ஃபகுல்னாலா, ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பதில் வந்த உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா ஃபைன்னி இதன் சாயிமுன், ஒண்ணு இல்லையா அப்ப நான் இன்னைக்கு நோன்பு வச்சிடுறேன். வெறுமனே மொட்டையா பட்டினி கிடந்ததுக்கு சாப்பாடு இல்ல, எப்படியும் பட்டினியா தான் இருக்க போறோம், இருக்கிற பட்டினியை நன்மையா மாத்திருவோமே, நோம்புன்னு இருந்துட்டு நீயத்தை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் சாப்பிடாமலும் இருந்துருவோம், நன்மையும் கிடைச்சிருமே என்று சொல்லி நான் இன்றைக்கு நோன்பாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி விடுவார்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சாப்பாடு கிடைக்காததுனால நோன்பு வச்ச காலங்களும் இருக்கிறது. இது ரமலான் மாத நோம்புக்கு பொருந்தாது. சாதாரண நஃபிலான உபரியான நோம்புக்கு தான் காலையில ஒரு 8 மணி ஆச்சு, ஒரு 10 மணி ஆச்சு, வீட்டுக்கு போறீங்க, காலையில சுபு தொழுதுல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, அந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லைன்னு வைக்குவோம், ஒரு 10 மணிக்கு சரி இன்னைக்கு நோம்பு வச்சுக்குவோம் நீங்க முடிவெடுக்கலாம். இது நஃபிலான நோம்புக்கு, உபரியான நோம்புக்கு. ஃபர்லான ரமலானுடைய நோம்புக்கு காலையில 8 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு 9 மணிக்கு நோம்பு வைக்கவா வேண்டாமா? அப்போ 10 மணிக்கு மேல வைப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ரமலான் மாத நோம்பை பொறுத்த வரைக்கும் சுபு வச்சு ஆரம்பிக்குதுல, அப்பவே நான் நோன்பு இருக்கிறேன்னு நீயத்து வந்துடும், அதுல இருந்தே கண்டினியூ ஆகிடணும். நான் ஒரு 10 மணிக்கு 8 மணிக்கு நோன்பு வைக்கிறது சாத்தியம் கிடையாது ரமலானுக்கு. இது உபரியான நோம்பை ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அப்போ சாப்பாடு இல்லாத காரணத்தினால், உணவு பற்றாக்குறையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்த காலங்களும் இருக்கிறது என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. சரி, சில நேரத்தில் சாப்பாடு கிடைக்கும்ல, சில நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் சில நாட்கள் சாப்பாடு கிடைக்குமே, அந்த சாப்பாட்டுடைய தரம் எப்படிப்பட்ட தரம்? இன்னைக்கு நமக்கு சாப்பாடு எப்படியோ கிடைச்சிரு, கொஞ்சம் தரத்துல கூட குறைவே இருக்கும். சில பேர் சாப்பிடுற மாதிரி டெய்லி பிரியாணியா கிடைக்காது, தேங்காய் சோறா கிடைக்காது, புலா சோறா கிடைக்காது, ஆனாலும் ஒரு வெள்ள சாதா ஒயிட் ரைஸ் கிடைக்கும், ஏதோ சாம்பாரை வச்சு சாப்பிடுறதுக்கு கிடைக்கும், ஏதோ ரசத்தை வச்சு சாப்பிடுறதுக்கு, கொஞ்சம் துவையில வைத்துக் கொண்டு அல்லது ஒரு ஊறுகாயை தொட்டு கொண்டு கொஞ்சம் தயிரை ஊத்தி கொண்டு வெறுஞ்சோரை சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு கிடைக்கும். அது ஓரளவுக்கு திருப்தியான சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நாட்களில் உணவு கிடைக்குமே, அந்த உணவுடைய தரத்தை பற்றி சொல்கிறார்கள். கிடைக்கிற உணவும் கூட ரொம்ப 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 அற்பத்திலும் அற்பமான உணவு. இன்னும் ஒரு தெளிவான வார்த்தையில சொல்றதாருன்னா மட்டமான உணவு. அத உணவுனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மட்ட ரகமான விலங்குகளுக்கும் இந்த பிற ஜீவராசிகளுக்கும் கூட இன்னைக்கு போட சாப்பாடு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹை குவாலிட்டி சாப்பாடு போடும். நாய் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு நாய் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறான், நாய்க்கு டெய்லி 50 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறான், அதுக்குன்னு கடையில பேக் பண்ணி விற்கிறான். நாய்க்கு சாப்பாடு, நாய்க்கு பிஸ்கட்டு, அந்த நாய் பிஸ்கட்டை வாங்கி போட்டா நாம சாப்பிடுறத விட குவாலிட்டியா இருக்கு. அப்படியெல்லாம் இன்னைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுடைய தரம் எப்படி சொல்றாங்க? மாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பகுதியில கோதுமை ரொட்டி தானே சாப்பிடுற வழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா சல்லடையால் சலித்த ரொட்டி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடையை கண்டதே இல்லை. அதை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி உயர்வா சொல்றாங்க பாருங்க. வாழ்நாள்ல மதீனாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சல்லடையால் சலிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டது கிடையாது. சல்லடையால் சலிச்ச சாப்பாடு என்ன அர்த்தம்? கோதுமையை கொண்டு திருகில போட்டு திருகி அரைச்சி உம்மியும் தவுடுமா சேர்ந்து கலந்து இருக்குமே, அதை அப்படியே ரொட்டி சுட்ட வேண்டியது, லேசா மேல கையில எடுத்து ஊத வேண்டியது, கொஞ்ச நாள் உம்மி பறக்கும். நம்ம இப்படி சாப்பாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம நெல்லை கொண்டு போய் குத்திட்டு அரிசியை வாங்கி நெல்லும் அரிசியும் உம்மியும் தவுடும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து அடுப்புல போட்டு உழ வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு யாருக்காவது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா? ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய 5 வருஷத்துக்கு முந்தையாவது கல்லை நீக்கிற வேலையாவது இருந்துச்சு. கல்லு கிடக்கும், அங்க இருந்து கல் அதிகமா நீக்கப்பட்டிருக்காரு, குருணை நீக்கப்பட்டிருக்கிறார், அங்க அந்த கருப்பு கருப்பா சின்ன சின்ன அரிசி கருப்பரிசி கிடக்கும், அதை நீக்கிற வேலையாவது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் கிடையாது.
கல் குருணை நீக்கப்பட்ட நயமான அரிசின்னு வந்துருச்சு. வாங்கி கொண்டு போய் நேரம் கொண்டு அடுப்புல சட்டியில கொட்ட வேண்டியதான். இப்படி நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு அந்த உண்மையோடும் தவிடோடும் கலந்து இருக்கிற அந்த கோதுமையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஸஹல் இப்னு உபாதா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். புகாரியில 5413வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது பரவாயில்ல, ரொட்டியை கொண்டு வச்சிருவாங்களா, ரொட்டியை வச்சா ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே, ஏதாவது நம்ம சால்னா இல்லாம ரொட்டி ரெடி பண்ண மாட்டோமே, சாம்பார் வேணும், சால்னா வேணும், என்னமோ ஒண்ணு தொட்டுக்கொள்வதற்கு குழம்பு வேணும்ல. ரசூலுல்லாஹ் ரொட்டி கொண்டு வச்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்களாம், அந்த சால்னா எது இருந்தா கொண்டு வாங்களேன், எது இருந்தா தான் வரும் அது, அல்லது வெறும் வெட்டி இருந்துட்டு போக வேண்டியதான். எது இருந்தா கொண்டு வாங்களேன், சால் அகுலகு அல் உதுமை, குழம்பு ஏதாவது இருக்குதா கொண்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உள்ள இருந்து பதில் வருமா, மா இந்த நாள் கல்லு, குழம்பு கேட்கல, இப்ப குழம்புக்கு வசதி இல்லையே, ரொட்டியை சுட்டுவிட்டு அந்த ரொட்டிக்கு ஊத்தி தொட்டு சாப்பிடுவதற்கு ஒரு குழம்புக்கு வசதி இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எப்படி பார்க்கணும் சொல்லுவாங்க, அவங்களுடைய கிரேடோட சேர்த்து பார்க்கணும் இந்த பின்னணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மரியாதை, அவங்க இந்த உலகத்துடைய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக இருந்த நிலைமை, அந்த நிலைமையோட நாம கம்பேர் பண்ணி பார்த்தால் கல் நெஞ்சையும் கரை வைத்து விடும். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப 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 அற்பமான உணவு சொல்றாங்க. உள்ள இருந்து சொல்றாங்களாம், மா இந்த நாள் கல்லு, கல்லுனா வினிகர், புளிக்கிற ஊத்துவாங்களே சில கேரட்டு மாதிரி சாமான புளிக்க வச்சு அந்த வினிகர்ல போட்டு சாப்பிடுவாங்க. கறி எல்லாம் கொஞ்சம் பழமாகிறதுக்கு சால்னா அது கிடையாது, சால்னாவுல ஊத்துற ஒரு பொருள். இன்னைக்கு நாம சால்னாவுக்கு சாம்பாருக்கு எவ்வளவோ பொருட்களை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் ரெடி பண்றோம்ல, கத்தரிக்காய் போடுறோம், பருப்பு போடுறோம், உப்பு போடுறோம், புளிய போடுறோம், மிளகு போடுறோம், கடுகு போடுறோம். அது மாதிரி சால்னாவுக்கு துணை சாதனமாக எல்லாம் சேர்ந்தாதான் சால்னா. அது மாதிரி எல்லாம் அதுல ஒரு துணை சாதன பொருள் தான் வினிகருங்கிறது. புளிப்பு சுவையுடைய ஒரு தண்ணி, ஒரு திரவம். இந்த தண்ணி தான் இருக்குது, சால்னா இல்ல. சால்னாவில பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு. நம்ம வீட்டுல கேட்கிறோம் என்ன இருக்குது, கத்தரிக்காய் மட்டும் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும், அல்லது தண்ணி மட்டும் இருக்குன்னா என்ன சொல்லுவோம், உப்பு போட்டு புளிய கரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னா நம்ம என்ன வீட்டை பார்த்து நம்ம என்ன பேசுவோம். ரசூலுல்லாஹ்க்கு அந்த பதில் தான் வருது. புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கோம்னு சொன்னா எப்படியோ அதே மாதிரி ஒரு புளிப்பான தண்ணி இருக்குது என்று பதில் சொல்லப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஒண்ணு இல்லாததுக்கு அந்த புளி தண்ணியை கொண்டு வா, அந்த வினிகரை கொண்டு வா என்று சொல்லி வினிகரை கொண்டு வைக்கப்படும். கொண்டு வச்சா இருக்கிற அந்த ரொட்டிய வினிகர்ல முக்கிய சூழ்நிலை சாப்பிடுறாங்க. அவங்க வினிகரை சாப்பிட்ட கூட பிரச்சனை இல்லை, அதை கூட சாதாரணமா எடுத்துக்கலாம். அந்த வினிகரை சாப்பிட்டு அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, நிஅமல் உதுமுல் கல்லு, இந்த சாம்பார், இந்த சால்னா நல்ல டேஸ்டா இருக்குதா, இந்த கல்லுங்கிற சால்னா டேஸ்டா இருக்குதா, அதுவே அவங்களுக்கு சால்னாவா தெரியும். இந்த சால்னா டேஸ்ட்னா அப்ப என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு எந்த பொருள் டேஸ்டா தெரியும். ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு மற்ற ரகமான பொருளை கொடுத்தாலும் டேஸ்டா தெரியும். ரொம்ப உயர்வான ருசியான உணவு பதார்த்தங்களை சாப்பிட்ட ஒருத்தனுக்கு போய் நீங்க ரசத்தை கொடுத்து பாருங்க, டெய்லி எப்ப பார்த்தாலும் பிரியாணி தான், எப்ப பார்த்தாலும் புலாச்சோறு தான், எப்ப பார்த்தாலும் ரொம்ப வகை வகையான மீன் வச்சா மீன்ல 10 வெரைட்டி வைப்பாங்க, மீனை பொரிச்சு வைப்பாங்க, அவிச்சு வைப்பாங்க, அப்படி இப்படி வச்சு திங்கிறவர்கிட்ட கொண்டு போய் நீங்க சாம்பாரை கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாரு, டேஸ்டா இருக்கா சொல்லுவாரு, என்னையா சாப்பாடுங்க, ஏன் இதை விட சூப்பரான சாப்பாடு அவர் சாப்பிட்டார், இதை விட நல்ல ருசியான வகை வகையான பதார்த்தங்களை அவர் உண்டு மகிழ்ந்திருக்கிறார். அவருக்கு இது பெருசா தெரியாது, சாம்பார் பெருசா தெரியாது. சாம்பார் கூட கிடைக்காம வெறும் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுருப்பானே, வெறும் தயிரை ஊற்றி சாப்பிட்டுருப்பானே, அவனுக்கு கொண்டு போய் சாம்பாரை கொடுத்தா அவனுக்கு டேஸ்டா இருக்கும். ருசி குறைந்து சாப்பிட்டு பழகிய மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலே சூப்பரா தெரியும். ரொம்ப உயர்வான சாப்பாட்டை சாப்பிட்ட மக்களுக்கு ருசி குறைவாக தெரியும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வினிகரை எடுத்துக்கொண்டு இந்த சால்னா சூப்பராக இருக்கிறது, இது நன்றாக திரும்ப சொல்றாங்க. அதுவும் நிஅமல் உதுமுல் கல், இந்த சால்னா போதும், இது சூப்பர்பா, இது நல்லா இருக்குதுப்பா என்று சொல்லி அந்த வினிகரை பார்த்து நபிகள் நாயகம் புகழ்ந்து அதையே திருப்தியோடு சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய உணவோடு நம்முடைய உணவை இணைத்து பாருங்கள். நம்ம அப்படியா இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை அப்படியா வச்சிருக்கிறோம். நம்மள யாரேனும் அப்படிப்பட்ட ஒரு மற்ற ரகமான பொருளை தின்னுபிட்டு ஒரு நாள் நோன்பு கஞ்சியில லேசா உப்பு குறைஞ்சதுன்னா எவ்வளவு திட்டுறோம், கோக்கியரம் என்னையா தண்ணி ஆக்கி விட்டாரு,
அதுல அவ்வளவு பொருளை சேர்த்து வச்சிருக்காரு. அவர் வெந்தயம் போட்டிருக்காரு, அரிசி போட்டிருக்காரு, மல்லிகீரை போட்டிருக்காரு, கருவேப்பிலை போட்டிருக்காரு, என்ன இளவலாம வந்த கலையில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு பயங்கரமான ஒரு டேஸ்ட உருவாக்கி வச்சிருக்கிறாரு. லேசா உப்பு குறைஞ்சிருச்சான், கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சான், என்ன அந்த திட்டி உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப நமக்கு அந்த டேஸ்ட்ல ஹை லெவல் போயிட்டே நாம நபிகள் நாயகத்தோடு கம்பேர் பண்ணா ருசியை அறிவதில் ரொம்ப உயர்தரமான பதார்த்தங்களை உண்டு உண்டு பழக்கப்பட்டு விட்டது நம்முடைய நாக்கு. நபிகள் நாயகத்தினுடைய நாக்கு அப்படி பழக்கப்படல. ரொம்ப மட்டரகமான உணவுகளை, தாழ்ந்த ருசியுடைய உணவுகளை சாப்பிட்டு 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 அதிலேயே அவருடைய வாழ்க்கை கழிவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா இதை விட கொடுமை என்ன தெரியுமா? சில நேரத்தில் சாப்பாடு இல்லாம இருந்துடுறாங்க. சரி, கிடைச்ச சாப்பாடு உண்மையும் தவிடும் கலந்த மாதிரி இருக்கு, அதுக்கு வைக்கிற சால்னா அது வினிகர் மாதிரி அந்த லெவல்ல இருக்குது. அந்த வினிகரும் கிடைக்காம, அந்த ரொட்டியும் கிடைக்காம, உண்மையும் கிடைக்காம, ஒண்ணும் இல்லாம பட்டினி கிடந்து 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 நாள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம். நாள் ஓடிக்கிட்டே இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்து ஒரு ஆள் பரிதாபப்படுறார். யார் பரிதாபப்படுறாரு என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் பரிதாபப்படுகிறார். முதலாளியை பார்த்து தொழிலாளி பரிதாபப்படுறார். முதலாளி நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சே. நம்ம கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம கடையில் ஒருத்தர் நம்மகிட்ட ஒருத்தர் ஊழியரா இருக்கிறார், நம்ம இடத்துல பணி செய்கிறார், நம்ம அவருக்கு உதவி தொகையை கொடுப்போம், நம்ம அவருக்கு உணவு கொடுப்போம், அவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம மேல இறக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரியா, சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி இருக்கிறாரு. நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய இந்த உணவு தேவை நாளுக்கு நாள் மோசமடைந்திருப்பதை பார்த்துவிட்டு ஒரு நாள் அவருக்கே பொறுக்க முடியல, இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நேரா என்னமா வீட்டுல இருந்தா எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம். வீட்டுல போயிட்டு எடுத்துட்டு வர்றார். அவர் சொல்றார், மசீதில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தேன். உணவுப் பொருட்களை, என்ன உணவு? பி குபுதின் ஷாயிரின், ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி அந்த உண்மையும் கோதுமை தவிடும் கலந்திருக்கக்கூடிய மாவுல செஞ்ச ரொட்டி, அந்த ரொட்டியையும் பைஹாலத்தின் சனிகத்தின், ரொம்ப நாள் பட்டு போன கொழுப்பையும், ஆட்டில இருந்து கொழுப்பு வரும்ல, அந்த கொழுப்பை தனியா எடுத்து வச்சு அதை சூடாக்கி 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 இப்படி தின்னுட்டே இருப்பாங்க. அதை அவரே சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஓ இகாலத்தின் சனிகத்தின், கொழுப்பை கொண்டு வந்து சொல்லல, ரொம்ப நாள்பட்ட கொழுப்பு, அதுவே மாசக்கணக்கில் ஓடிடுச்சு. மாசக்கணக்கில் சூடு பண்ணி வீட்டுல வச்சிருக்கிற அந்த கொழுப்பையும், அது எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, வாடையெல்லாம் கெட்டு போச்சாம், ருசி மாறி போச்சாம். நாம இன்னைக்கு நேத்தைக்கு வச்ச தயிர் இன்னைக்கு ருசி மாறி போச்சுன்னா நம்ம நிலைமை இல்லை. நேத்தைக்கு வச்ச தயிர் முந்தா நாள் உர ஊத்தி வச்சாங்க, நேத்து புளிச்சு சரியான பருவம், இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சா வாழை புளிப்பு வாழை மூக்குல ஏறும், அந்த அன்னைக்கு ஓரம் கட்டிடும், ரொம்ப புளிச்சு போச்சு. இங்க அவரே சொல்றாரு, ருசி கெட்டு போச்சு, வாடை மாறி போச்சு, நாள்பட்ட கொழுப்பு, அந்த கொழுப்பையும் இந்த ரொட்டியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை நான் சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டார்கள். அதை சாப்பிட்டு சரி, இதை சாப்பிட்ட பிறகு என்னையா இதுன்னு சொன்னாங்களா? இப்படி அற்பத்தை சாப்பிட்டு ஒரு நாள் கூட முகஞ்சுளிச்சதே இல்லைங்க. சொல்றாங்க நபிகள் நாயகத்தினுடைய உணவு பழக்கத்தை பத்தி சொல்லும் போது, மா ஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னது கிடையாது. நம்ம ஒரு நாள் குறை சொல்லாம சாப்பிட்டு இருக்கிறோமா யோசிங்க. வீட்டுல சில பேர் சாப்பிட ஆச்சரியமா இருக்கும். நம்மளை கூட்டிட்டு போயிட்டு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அது மாதிரி சில நம்ம பல பேரை பாக்குறோம். சொல்றாங்க, கொஞ்சம் உப்பு குறையா இருக்குது, உப்பை போடவா, உப்பு குறையா இருக்குங்கிற ஏதோ குறை சொல்லணும்னு சொல்றாரு. உப்பு குறையா இருக்குன்னு உப்புக்கள் கம்மியா இருக்கு, உப்பு போடவா, இல்ல வேண்டாம். இவரை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? உப்பு குறையா இருக்கு, என்னத்தையாவது குறை சொல்லணுமா? வாயில வச்சா குறை சொல்லாம திங்கிறது கிடையாது. சில பேருக்கு பழக்கம் அப்படி, என்னமாவது குறை சொல்லி அது இல்ல இது இல்ல, அதை கொஞ்சம் நீ வறுத்திருக்கணும், இதை கொஞ்சம் காய வச்சிருக்கணும், இதை கொஞ்சம் இன்னும் வேக வச்சிருக்கணும், ஒரே குறை 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 குறை. அதுலயும் குடும்பத்துல வெளியில போய் தின்ட்டு வருவாரு, வெளியில தின்ட்டு வந்து நிறைய சொல்லுவாரு. அதான் பெரிய கேலி கூத்து. வீட்டுக்குள்ள பொண்டாட்டி ஆக்கினது பூரா குறையா சொல்ல வேண்டியது. சரியில்லை, அது செய்யல, இது செய்யல, இது ஆக்கல, இதை பொறிக்கல, இது இன்னும் வறுக்கணும், இன்னும் கொஞ்சம் இது முருகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும் சொல்லிவிட்டு
வெளியில போய் என்னைக்காவது கல்யாணம் திருட்டு வர வேண்டியது. சாப்பாடு ஆக்கலாம், சாப்பாடு என்ன சாப்பாடு சூப்பரா எப்படி இருக்கும் பொண்டாடிக்கு. காலம் பூரா ஆக்கி போட்டவளுக்கு அவள்கிட்ட ஒரு வார்த்தை சந்தோஷமா சூப்பரா சமைச்சிருக்கேன்னு சொல்றது கிடையாது. ஒரே குறை குறை குறைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வெளியில போய் தின்னுட்டு வந்து குறை சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அதை நிறைய பேசினா இத்தனை நாள் வாய்க்குருசியா ஆக்கி கொடுத்த இந்த மனுஷனுக்கு ஒரு நாளாவது என் சாப்பாடு போயிருப்பாரா? எதிர்பார்க்க மாட்டாங்களா? மனைவி மாறி எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது மனைவி மார்க்கம் பொய்ய கூட சொல்லிக்கணும். நல்லா இல்லாட்டி கூட நல்லா இல்லைன்னு சொல்லிக்க அப்படிங்கிறது. இல்லாட்டியே சொல்லுங்க, இருந்தா கூட சொல்ல மாட்டேங்கிறோம் நம்ம. அது நிஜமாவே நல்லா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா விட்டாடி என்னமா சமைச்சிருக்கிறான் என் பொண்டாட்டி மாதிரி சமைக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கப்பா. அப்பதான் அப்படி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை ஓடும்னு. இல்லாத கையில மடியில சேர்த்து போடுன்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா நம்ம ஆட்கள் இருக்கிறத கூட சொல்றது இல்ல. இல்லாத குறைகளை கண்டுபிடிச்சு சொல்றோம், இருக்கிற நிறைகளை சொல்றது இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய உணவு எப்படி எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் அவர்கள் குறை சொன்னது கிடையாது. பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலையா வேணாண்டு போயிடுவாங்க. உட்கார்ந்து தின்னு விட்டு அது நொல்ல இது நொல்லு அந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் நபிகள் நாயகத்திற்கு கிடையாது என்று பார்க்கிறோம். இந்த அரசர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில 2508வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை விட இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினி கிடந்து பழக்கப்பட்டிருப்பார்கள் என்று நமக்கு விளங்குதுல. எத்தனை நாள் வேணாலும் தாக்கு பிடிக்கிற ரசூலுல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு வித்தியாசமா நோன்பு வைப்பாங்க. நாம வைக்கிற மாதிரி இல்லாம சில நாட்கள்ல நோன்பு வைப்பாங்க. தொடர் நோம்புனா இப்ப நம்ம சகர்ல அடிச்சுட்டு அடுத்து இஃப்தார்ல அடிச்சிடலாமே, திறந்துடாம இஃப்தார் டு சகர் வரைக்கும் வச்சு மேயிடமே. நோம்பு திறக்கும் போது ஒரு அடி, நோம்பு திறந்து ஒரு 9 மணிக்கு போய் உட்காந்து அடுத்து ஒரு ஏத்து, அடுத்து தொழுதுட்டாராம், தொழுது 8 ரக்காத்து 11 ரக்காத்து தொழுதாச்சு, குனிஞ்சு நிமிந்து எழுந்துச்சு, அது உள்ள செமிச்சு போச்சுன்னு அடுத்து போன உடனே திரும்ப ஒரு மினி டிஃபனு, அடுத்து 11 மணிக்கு படுத்து விட்டு திரும்ப 3 மணிக்கே இருந்துச்சு. பகல் பூரா பட்டினி இருக்க வேண்டியது இருக்க, அதனால 3 மணிக்கே இருந்துச்சு. 4:55க்கு சகர் முடிஞ்சதுன்னா அது வரைக்கும் 1 by 1 மெதுவா ஏத்தி கடைசியில 2 வாழைப்பழத்தை போட்டு குத்தி அதுக்கு மேல ஒரு சுலைமானி ஒரு பிளாக் டீ ஒன்னு ஏத்தி அப்படி போட்டு தம் பண்ணி இறுக்கி குத்தி சுப்புக்கு வரைக்கும் அடிச்சுட்டுனா வாங்க சொல்லிட்டு இந்த பள்ளியில வாங்க அந்த பள்ளியில வாங்க சொல்லுதான்னு சொல்லி அதுக்கடுத்து இடையில இருக்கிற 2 நிமிஷத்துல இன்னொரு 2 கிளாஸ் தண்ணி அள்ளி குடிச்சு இப்படி ஓடுது நம்ம கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்களாம், தொடர் நோன்பு. சகர்லையும் சாப்பிட ஒரு நாள் சகர் சாப்பிட்டாங்களா, அப்ப ஆரம்பிக்கிற நோன்பு. இஃப்தார்லையும் சாப்பாடு கிடையாது, அடுத்த நாள் நோன்பு, அடுத்த நாள் சகர் சாப்பாடு கிடையாது, அடுத்த நாள் நோன்பு, விசால் நோன்பு. தொடர்ச்சியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களுக்கு நோன்பு இருப்பார்கள். அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு, மற்ற யாரும் வைக்க கூடாது. ஒருவேளை உங்க உடம்புல தெம்பு இருந்தாலும் கூட நானும் அப்படி வைப்பேன் வைக்க கூடாது. அது ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினி கிடந்து பழக்கப்பட்டு விட்டவர்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு நாள் ஒரு துயரம் ஏற்படுகிறது. அப்படின்னா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க, பகல்லையோ இரவுலையோ வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்தா வெளியில அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் வெளியில இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன இது, வெளியே வர வேண்டிய தேவையற்ற நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நேரத்துல எப்ப வெளியில வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப 2 பேரும் சொல்றாங்க, அல் ஜூஉ யா ரசூலுல்லாஹ், பசிதான், சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல, பசியினால ஏதாவது வீட்டுக்குள்ள இருக்க முடியாம வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசத்திலே இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அக்ரஜனி அல்லதி அக்ரஜகுமா, உங்களை எது வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறதோ அதுதான் என்னையும் வெளியேற்றி இருக்கிறது. நானும் பசியினால தான்ப்பா வந்திருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் வந்ததா ஆச்சரியம் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததா ஆச்சரியம் இல்ல. ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வேலையில வந்திருப்பாங்க? ஒரு நாள்ல வர்றாள் இல்லையே, 2 நாள்ல வர்றாள் இல்லையே, 3 நாள்ல வர்றாள் இல்லையே, கிடைச்சுனா தொடர்ந்து நோம்பு வச்சுட்டு பட்டினி கிடக்கிற ஆள் இல்ல. அப்படிப்பட்ட ஆள் ஒரு நாள் பசி இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்க முடியவில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கன்னா, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு விஷயத்திலே எந்த அளவிற்கு அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது நமக்கு ஒரு பாடம். பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அடுத்தவனிடத்துல கையேந்த மாட்டேன், எத்தனை சிரமம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நான் பொறுத்துக் கொள்வேன்,
சுயமரியாதையோடு இருப்பேன், அடுத்தவங்கள்ட்ட கையேந்த மாட்டேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உணவு குறைவாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டால், அல்லது உணவு கிடைக்கவில்லை என்று நீங்கள் சிரமப்பட்டால், இது எல்லாத்தையும் அப்படி மனக்கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுங்க. உங்க சிரமம்லாம் அப்படி தூசியா பறந்துடும். இதுக்கு முன்னாடி உங்க சிரமம் ஒரு சிரமமே இல்லை. இந்த கஷ்டத்துக்கு முன்னாடி உங்க கஷ்டம் ஒரு கஷ்டமாக இருக்கவே இயலாது. இதையெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய இந்த உணவு நிகழ்ச்சியை நம்ம உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு மேலும் நம்முடைய பொறுமையை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம பொறுமையா இருக்கணும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் பொறுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்துக்கிட்ட மாதிரி நாமும் பொறுப்பதற்குரிய வேலைகளை ஈடுபட வேண்டும். அப்படி நாம பொறுக்கணும்னு முடிவெடுத்துட்டா அல்லாஹ் அந்த பொறுமையை நமக்கு தந்துருவோம். நாம பொறுக்கணும்னு முடிவெடுத்துட்டோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமைக்குரிய கெபாசிட்டியை, சக்தியை நமக்கு வழங்கி விடுவான். இதை நாம உணவுல தெரிந்து கொள்ளணும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணவு சம்பந்தமா அடுத்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த உணவு ஹலாலான உணவு. ரொம்ப முக்கியமான மேட்டர் தான். நாம சாப்பிடக்கூடியது இறைவனால் அனுமதிக்கப்பட்டதாக, இறைவன் அனுமதித்தது, இறைவன் தடுத்தது என்று ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தடைகளை விதித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் விதித்திருக்கிற தடையை பொறுத்த வரைக்கும் அது நம்மை சிரமப்படுத்துவதற்காக வேண்டி போடப்பட்ட தடை கிடையாது. அல்லாஹ் ஒரு எல்லை கோட்டை நிர்ணயிச்சிருக்கிறான். இந்த பக்கம் போகாத, இந்த சாப்பாடை சாப்பிடாத, இந்த வேலையை செய்யாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு எக்கச்சக்கமான தடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். தடை போட்டதற்கு காரணத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏன் தடை விதித்திருக்கிறான்? நம்மை சுதந்திரமாக இருக்க விட கூடாது என்பதற்காகவா? நாம சுதந்திரமா இருந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா? அதனால அவன் இஷ்டத்துக்கு போறான். வீட்டுல சில பேர் பொறாம வரும்ல. வீட்டுல அவர் இஷ்டத்துக்கு ஒருத்தர் போய்கிட்டு இருந்தாரா இவருக்கு தேவையில்லாம எரியும். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு போறான், இஷ்டத்துக்கு வர்றான், கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அவன் இஷ்டமா போனவனே அவன் சரியா போறானா தப்பா போறானான்னு பாக்குறது இல்ல. தப்பா போனா கண்டிக்க வேண்டியதுதான். சரியா போனா கூட, ஒரு நல்ல வேலைக்கு போனா கூட என்கிட்ட கேட்டு போகல, ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சில பேர் நாம விரும்புவோம். அது மாதிரி அல்லாஹ் சுதந்திரமா மனுஷனை விடக்கூடாது, எல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், அவனுக்கு என்ன இஷ்டம், அவனுக்கு என்ன சுதந்திரம் என்று நம்மை சிரமப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மை அடிமைப்படுத்தி அதுல ஒரு இன்பம் காண்பதற்காகவோ, நம்ம தான் அடிமைகள் தான், ஆனாலும் நம்மை அடிமைப்படுத்தி சிரமப்படுத்தி இன்பம் காண்பதற்காகவோ அல்லாஹ் அப்படி ஒரு தடைகளை போடல. அல்லாஹ் போட்டிருக்கிற தடைகள் இருக்குன்னா நம்மை சரியான வழியில கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த தடை. நல்ல மலை உச்சிக்கு ஏறுறீங்க, பெரிய உயரமான மலைக்கு போறீங்க, ஊட்டி மாதிரி இடத்துல வண்டி ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏறிக்கிட்டு இருக்கும் போதே வளைஞ்சு 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 ரோடு மேல ஏறு, பஸ் போய்கிட்டே இருக்கு. சைடுல அங்கங்க வேலி கட்டி வச்சிருக்கான், திண்டு போட்டு வச்சிருக்கான், சிமெண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கான். எதுக்கு கட்டி வச்சான்? இவன் சுதந்திரமா எங்கும் போய் இவனுடைய சுதந்திரத்தை மட்டுப்படுத்தணும், அதுக்கு போட்டு வச்சானா? அல்லது சுதந்திரம்னு நினைச்சுக்கிட்டு வேலி தாண்டி போய் விழுந்தாம செத்து போயிருவான ஆளை பாதுகாக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கானா? அந்த வேலியை பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? என்ன வேலி போட்டு வச்சிருக்கான், என்ன திண்டு கட்டி வச்சிருக்கான், எப்படி திண்டு கட்டி வைக்க போச்சு, என் சுதந்திரத்தை பறிக்குது, என்னால ஃப்ரீயா கார் ஓட்ட முடியல, அப்படியே கோவப்படுவோம்? கரெக்டா போட்டு வச்சிருக்காயா? திண்டு இந்த இடத்துல மட்டும் திண்டு இல்ல, இந்த வளைவுல விட்டோம்னா நேரா போய் அங்கிட்டு போய் விழுந்திருப்போம்பா, அப்படித்தானே சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய சட்டமா அப்படிதான். அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற தடைகள் நம்மை சுதந்திரமாக இயங்க விடக் கூடாது என்பதற்காக இல்லை. நாம் நம்மையும் அறியாமல் நம்முடைய பலகீனத்தினால் நம்முடைய இயலாமையினால் தவறுகளில் போய் விழுந்து நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிற வேலைகள் தான் இறைவன் போட்டு வைத்திருக்கிற தடைகள், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற சட்ட திட்டங்கள். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காரியத்திலையும் சில அனுமதிகளையும் சில தடைகளையும் வழங்கியிருக்கிறான். அதுல இந்த உணவுலையும் சிலதை அனுமதிச்சிருக்கிறான், சிலதை தடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றா, நான் அனுமதிச்சதை சாப்பிடுங்க, நான் அனுமதிக்காத சாப்பிடாதீங்க. பல்வேறு வசனங்கள்ல இந்த கருத்தை திரும்ப 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 வலியுறுத்துகிறான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு கட்டளை இடுகிறான். எதை கட்டளை இடுகிறான் தெரியுமா? பிமா அமர பிஹில் முர்ஸலீன், ரசூல்மார்களுக்கு, இறை தூதர்களுக்கு எதை இறைவன் கட்டளையாக விதித்தானோ அதைத்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு விதித்திருக்கிறான். இறை தூதர்களுக்கு ஒரு சட்டம், பொதுவான பாமர மக்களுக்கு ஒரு சட்டம்னு சட்டத்தில் பேதமை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ரூல்ஸோ அதான் உங்களுக்கும் என்று சொல்லி அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமாக குர்ஆனிலே இருந்து 2 வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். யா அய்யுஹர் ருசுல்
குலூ மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். 23வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை ஓதி காட்டுறான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுர் ருசுல், ஓ ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்லறங்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்பவற்றை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 172வது வசனத்துல அதையே ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிற தூய்மையானதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். நீங்க சாப்பிடுங்க, நாம வழங்கி இருக்கிற தூய்மையான பொருட்களை சாப்பிடுங்கள் என்று மூமின்களுக்கு சொல்லக்கூடியதையும் சொல்லி ரசூல்மார்களுக்கு சொன்னதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையாக விதித்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் 1686வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த கருத்துப்பட குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் இருக்கிறது. 2வது அத்தியாயம் 168வது வசனத்திலே இதே கருத்துப்பட சொல்றான். யா அய்யுன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, மனிதர்களே, பூமியிலே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள். 5வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான். யஸாலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது எது என்று உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் உஹில்ல லஹும் தய்யிபாத், தூய்மையானது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அதே கருத்தை 5வது பல்வேறு வசனத்துல நிறைய வசனங்கள்ல ஹலாலானதை உண்ணுங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தூய்மையானது உண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்லலாம். அதுல இன்னொரு செய்தி கூடுதலாக கவனிக்கணும். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை உண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சது தூய்மையானது, நமக்கு நன்மை தரக்கூடியது, நமக்கு தீங்கு தராதது. எதை தடுத்திருக்கிறானோ அது சும்மா ஏனோதானும் தடுக்கல, எது நமக்கு தீங்கு தருமோ அதை தான் தடுத்திருக்கிறான். அதையும் சொல்லி காட்டுறான். அனுமதிச்சதை தூய்மையானதை சாப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறது தூய்மையற்றது, கேடு விளைவிப்பது, உங்கள் உடலுக்கும் உங்கள் நலனுக்கும் அது தீங்கு விளைவிக்கும் என்று சொல்லி அந்த கருத்தை அல்லாஹ் சொல்றான். 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, அவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த இறை தூதரை பின்பற்றுகிறார்கள். இவர் யார்? இவருடைய பண்பு என்ன? ரசூலுல்லாஹ் பத்தி விரிவாக சொல்றான். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யமுருஹும் பில் மாரூஃப், நன்மையானதை அவர்களுக்கு ஏவுகிறார். ஓ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமைகளிலிருந்து தடுக்கிறார். ஓ யுஹில்லு லஹும் தய்யிபாத், தூய்மையானதை ஆகுமாக்குகிறார், அவர்களுக்கு ஆகுமாக்குகிறார். ஓ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தூய்மையற்றவைகளை கெட்டவைகளை அவர்களுக்கு அவர் ஹராமாக்குகிறார், தடுக்கிறார், தடை விதிக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வால் நமக்கு தடுக்கப்பட்ட பொருட்கள், நம்ம எதுவெல்லாம் அல்லாஹ் திங்க கூடாதுன்னு தடுத்திருக்கிறானோ அதுவெல்லாம் நமக்கு கேடு தரக்கூடியது. அதை கூட இன்னொரு வசனத்திலே விளக்குறான்ல. 2வது அத்தியாயம் 219வது வசனத்துல ஒரு 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 செய்திய ஒரு பொருளை குறிப்பிட்டே அல்லாஹ் சொல்றான். என்ன பொருள்? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உம்மிடத்துல மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ், நீங்கள் சொல்லுங்கள் அந்த இரண்டிலேயும் அதிகமான கேடுகளும் மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அந்த ரெண்டினுடைய பயனை விட அந்த ரெண்டிலே இருக்கிற கேடு, தீமை இருக்கிறது, அது மிகப்பெரியதாக இருக்கிறது. மனுஷனுக்கு ரொம்ப கேடு தரக்கூடிய காரியம், அதனால இதை நான் தடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் தடுத்ததை எல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல ஏதோ நமக்கு கேடு இருக்கும், மனித உலகத்துக்கு தீங்கு இருக்கும். சும்மா அல்லாஹ் தடுக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் காரண காரியத்தோட சொல்ல மாட்டான். அல்லாஹ் மொட்டையா தடுன்றுவான், நம்ம தடுத்துக்க வேண்டியதான். நீ திங்காதேம்மா, நாம திங்காம இருந்துட வேண்டியதான். என்ன காரணம்னு அவன்கிட்ட போய் வியாக்கியானம் கேட்க கூடாது. அவன் சொல்ல மாட்டான், அவன் அவனுடைய அதிகாரத்துல சொல்லுவான், திங்காதம்மா, நம்ம திங்காம இருந்துக்கணும். பின்னாடி நாம ஆய்வு செஞ்சு பார்த்தால் அல்லாஹ் ஏன் திங்க கூடாதுன்னு சொன்னான், அதுல என்ன நுட்பம் இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கும். இதை தின்றுனா நம்ம இப்படி ஆயிருப்போமே, இதை தின்றுனா நமக்கு இவ்வளவு கேடு வந்திருக்குமே,
நல்ல வேலைப்பா, அல்லாஹ் நமக்கு திங்க கூடாது தடை போட்டு நாம திங்காமல் விலகி கொண்டோம் என்று சொல்லி நாம திருப்திப்படுகிற விதத்திலேதான் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அனைத்தும் அமைந்திருக்கும். அப்ப அது இன்னும் புரிய வேண்டிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் நமக்கு அனுமதித்தது அனைத்தும் தூய்மையானது, அல்லாஹ் தடுத்தது அனைத்தும் கெட்டது, மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இது நம்ம உள்ளத்துல ஆழமா உட்கார்ந்தாதான் நமக்கு கேடு தரும்னு தெரிஞ்சு கேடு பாயுது எதையும் நீங்க மாட்டோம். அல்லாஹ் ஹராமாக்கின எதையும் வாயில வச்சு பார்க்க மாட்டோம். ஆக இது கேடு, மனித உடலுக்கு இது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதுங்கிறது உள்ளத்துல உட்காரணும். அப்பனா ஹராம்ல இருந்து விலகுவோம். அதுக்கு உதாரணமா நீங்க பாக்குறதாருன்னா ஒண்ணுக்கும் நம்ம பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் என்று சொல்லி நம்ம ஹராம விட்டு விலகி கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு பாக்குறதாருன்னா பன்றி ஹராம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு பன்றியிலிருந்து மக்கள் விலகித்தான் இருக்கிறாங்க. யாரும் நம்ம சமுதாய மக்கள் பெரும்பாலும் பன்றிக்கறியை தொடுறது இல்லை, திங்கிறது இல்லை, அதுல விருப்பம் காட்டுறது இல்லை, அதை நம்ம வீடுகளில் வளர்க்கறது கூட இல்லை, வெறுக்கத்தான் செய்யறாங்க. பன்றி அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இருக்கிறான். ஆனா பல நாடுகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பன்றி விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க. பன்றியை வளர்க்கறதுக்குன்னு ஆடு மாடுகளை வளர்க்கிற மாதிரி பன்றியை வளர்க்கறதுக்குன்னு பெரும் பெரும் பண்ணைகள் இருக்கு. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆடு மாட்டுல நடக்கிற வியாபாரத்தை விட பிசினஸ் விட இந்த பன்றி பிசினஸ் தான் கொடியிட்டு பிறகு அதுல அல்றான் சம்பாத்தியம் அவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நாடுகள்லாம் இருக்கிறது. அல்ல இப்ப இந்த பன்றியை ஹராமாக்கணும் அப்படின்னா இன்றைய அறிவியலாளர்கள் பன்றியை பற்றி ஆய்வு செய்து பல விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மனிதனுடைய உடல், மனிதன் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அந்த உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கு உடலுக்குள்ளேயே சில ஏற்பாடுகளை இறைவன் செய்து வைத்திருப்பான். இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்குவோம், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், தகர சீட்டுக்கு கீழே 100 பேர் 200 பேர் 500 பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வெப்பமும் இங்க அதிகமாகி இந்த இடத்திலே வெப்பம் ஜாஸ்தியா போயிடும், நம்ம உடம்பு ஹீட் ஆயிரும். நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை தணிப்பதற்காக வேண்டி இறைவன் செய்து வைத்திருக்கிற ஒரு இயற்கையில ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஏற்பாடு வியர்வை சுரப்பிகள். நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியிலையும் வியர்வை வருவதற்குரிய ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹோல் இருக்கிறது, ஒரு ஓட்டு இருக்கிறது. அது வழியா அந்த வேர்வை துளி வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா அந்த தண்ணி வெளியே வந்து அந்த தோல் மேல பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைக்கும். சூட்டை குறைக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. இதுவும் ஒரு வழி. சூட்டை குறைக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வியர்வை சுரப்பிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த வியர்வை சுரப்பிகள் உஷ்ணத்தை மட்டும் குறைக்கிறது இல்ல, வேறு பல நன்மைகளும் இந்த வியர்வை சுரப்பிகள் செய்யுது. என்ன செய்யுது அப்படின்னா, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் பல வழிகளில் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் இருக்குது, ரத்தம் என்ன பண்ணும்னா மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் கழிவுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் கிளீன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மலமாக அல்லது சிறுநீராக உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள தங்கிருச்சுன்னு வச்சுக்குவோம், அசுத்தம் உள்ள தங்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு நோய் மேல நோய் வர ஆரம்பிச்சு. எந்த நோயா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சித்த மருத்துவத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்குவோம், எந்த நோய்க்கு போனாலும் சரி ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி ஒழுங்கா வெளியே போச்சாதான் கேட்பாங்க. சித்த மருத்துவத்துக்கு போனா முதல் கேள்வி என்னன்னா, ஒழுங்கா வெளியே போனீங்களா, மலஞ்சலம் கழிச்சீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு கொடுப்பாங்க. ஒரு 50% நோய்கள் அந்த மருந்திலே குணமாயிடும். வெளியில போக வைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நோய் குணமாயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள கழிவு தேங்கும் பொழுது கிருமிகள் உள்ள உட்கார்ந்துட்டு எக்கச்சக்கமா வேலை செய்ய ஆரம்பிச்சு மனுஷ உடம்பை கெடுத்து விடும். அப்போ கழிவு மலஜலம் வழியாக நம்முடைய உடல் சுத்திகரிக்கப்படுகிறது. மலஜலம் வழியாக சுத்திகரிக்கிற ஒரு பகுதினா அது உள்ளுக்குள்ள போற சாப்பாட்டை தான் சுத்தப்படுத்தும், உள்ள போகக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்தும். உள்ளுக்குள்ள நாம பானமாக திரவமாக திடமாக உள்ள அனுப்பக்கூடிய பொருள் தான் அப்படி சுத்தமாகி வெளியில வரும். ஆனா ஒவ்வொரு உடல் உறுப்புல இருக்கிற நம்ம சதை இருக்கிற ஒவ்வொரு சதையிலையும் அழுக்கு இருக்கிறது, கிருமி இருக்கிறது. அந்த கிருமியை சுத்தப்படுத்துறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்த வேலை செய்யாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிட்னியோ இன்னும் பிற பார்த்தோ அந்த சுத்தப்படுத்துற வேலையை செய்யாது. இப்ப இந்த தோல் இருக்குதா, இந்த இடத்துக்கு கீழே சதை இருக்கிற இந்த சதைய கிருமி இருக்கும், சில அழுக்கு இருக்கும். இந்த அழுக்க சுத்தப்படுத்துற வேலையை எது செய்யும்னா உள்ள இருந்து வர்ற வியர்வை தான் செய்யும். வியர்வை வெளியே வருமா, வேர்வை வெளியே வரும்போது வெறும் தண்ணி வர்றது இல்லை, அதோட சேர்ந்து அழுக்கெல்லாம் சேர்ந்துதான் வரும்.
அதனாலதான் பாருங்க, வேற நல்ல டார்க் கலர் ஷர்ட் போட்டுருந்தோம், நல்ல வேத்திருச்சு, நல்ல ப்ளூ கலர் கருப்பு கலர் அப்படியே திட்டு திட்டா வெள்ளையா இருக்கு. என்ன இருக்குது? வெறும் தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா தண்ணி மட்டும் காஞ்சிட வேண்டியதானே? காஞ்ச உடனே வெள்ளை வெள்ளையா இருக்குது. என்ன வெள்ளை? உப்பு பிடிஞ்சு போயிருக்கிறது. அதுல இருந்து யூரியா வருது. இன்னும் என்னென்னலாமோ உள்ள இருந்து வருது. உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் கலட்டிக்கிட்டு தான் வெளியே வருது. அப்ப ஒவ்வொரு பகுதிகளிலும் கழிவு வெளியே ஆகிக்கிட்டே இருக்கணும். வெளியாகாம தேங்குச்சுன்னா இந்த சதை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த இடத்துல கோளாறு வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய நோய்களுக்கு டாக்டர்கள் சொல்ற ஒரு உபாயம் என்னன்னா, டெய்லி ஓடுங்க. எதுக்கு ஓடுறது? என்ன கல்லணை குடிக்க போறோம் ஓடுறதுக்கு? ஏதோ ஓடுனா இழைக்கும், அப்படி வேர்வை கொப்பளிக்கும். வேர்வை கொப்பளிச்சுன்னா அங்கங்க தோல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அகன்று அவனுக்கு நல்ல உடல் புத்துணர்ச்சி ஏற்படும். வேர்வைக்கு தான் ஓட சொல்றான், ஓடுறதுக்கு மற்ற அந்த நோய்க்கு சம்பந்தம் கிடையாது. உள்ள இருக்கிற வேர்வை வெளியே வரணும், அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்க சொல்றாங்க மருத்துவர்கள். அப்ப வியர்வை வருவது என்பது உடலிலே இருக்கிற சதைகளை, இறைச்சியை, தோலுக்கு கீழே இருக்கிற பகுதிகளை சுத்தப்படுத்துவதற்கு வியர்வை அவசியம். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் செயல்படுகிறது. ஆனா பன்றிக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. பன்றிக்கு வேக்கவே வேக்காது. அதனாலதான் இப்ப நம்ம மாதிரி நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் பன்றி சாக்கடையில குட்டையிலே கிடக்குது. அது சிறுநீர் கழிச்சிட்டு சிறுநீர்ல கிடந்து பொருளுது, அது மலம் கழிச்சிட்டு மலத்துல கிடந்து பொருளுது. ஏதாவது சின்ன குட்டையை பார்த்துருச்சுன்னா போய் விழுந்துரு. என்ன காரணம்? அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், இந்த பூமியில இருக்கிற உஷ்ணம் அதிகரிச்சிருச்சுன்னா அந்த உஷ்ணத்தை அதுக்கு தாங்க முடியல, அதை தனித்துக் கொள்வதற்காக சாக்கடையில் போய் விழுது. நீங்க சில நாடுகள்ல பார்க்கலாம், சாக்கடைக்கு போக தண்ணியிலே விடாது, நல்ல ஜம்முன்னு இருக்கும், நல்ல ஹைடெக்கா வச்சு வளர்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாடுகள்ல நல்ல குளிர் பிரதேசமா இருக்கும். சூடு இருக்காது, நாட்டில் சூடு இருக்காது. 29 டிகிரி செல்சியஸ் ஒரு பன்றியனுடைய உடல் தாங்கக்கூடிய வெப்ப அளவு என்னன்னா 29 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல சொல்றாருன்னா 84 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட். 84 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் வந்தால், 29 செல்சியஸ் டிகிரி அளவுக்கு வெப்பம் வந்தால், வெப்பம் பூமியில இருந்துச்சுன்னா அது வரைக்கும் தாங்கும். 29 தாண்டி 30 ஆயிடுச்சா பன்றியால தாங்க முடியாது. நம்ம தாங்குவோம், 30 தாங்குவோம், 32 தாங்குவோம், 35 தாங்குவோம், 40 வரைக்கும் கூட தாங்குவோம். 40 டிகிரி வெப்பம்லாம் கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடத்துல எப்படி ஒரு 35 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டா ஒரு 35, 36, 37 டிகிரி வரைக்கும், 36 டிகிரி வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு வெப்பம் இருக்குது. பன்றியால இந்த வெப்பத்தில் நிக்க முடியாது, இருக்க இயலாது, துடிக்க ஆரம்பிச்சிடும், ஓடிடும். தண்ணியை பார்க்க, குளத்தை பார்க்க, சாக்கடையை பார்க்க, தன்னுடைய அந்த உஷ்ணத்தை குறைத்துக் கொள்வதற்காக வேண்டி குளிர் பிரதேசத்தில் கொண்டு போய் விடுங்க. ஒண்ணுமே ஜம்முன்னு இருக்கு, உடல்ல சூடு இல்ல, வியர்வை வெளியே வர வேண்டிய அவசியம் இல்ல, பேசாம இருக்கும். இப்ப என்ன மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? வியர்வை வெளியில வரலையா, வியர்வை வர வேண்டிய இறைச்சி துகள்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு அது பிறந்ததிலிருந்து அந்த இறைச்சி அசுத்தமாக இருக்கு. பிறந்ததிலிருந்து வேர்வை வெளியே வரவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, சுத்தப்படுத்தப்படாமலேயே அந்த கறி இருக்கிறது. அந்த கறியை தின்னா கேடு வருமா? கேடு வராதா? கேடு வரக்கூடிய ஒரு கெட்டு போன ஒரு பொருளை, கிருமி நிறைந்திருக்கிற ஒரு பொருளை, அந்த பொருளை போய் சாப்பிட்டா உடம்புக்கு கேடா இல்லையா? சுத்தமான பொருளை சாப்பிடணும்னு மெனக்கெட்டு 15 ரூபா கொடுத்து 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிறோமே, 1 லிட்டர் பால் 25 ரூபாங்கிறான், 1 லிட்டர் தண்ணி 15 ரூபாங்கிறான். 15 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, சுத்தமான தண்ணி. வெளியூருக்கு போகும்போது என்ன பண்றோம்? வெளியூர்களுக்கு பயணத்துல போனா என்ன எப்படி இருக்கும் தண்ணி இருக்கும் தெரியல, காசு போனாலும் பரவாயில்ல, நல்ல தண்ணியா கொடுப்பான்னு வாங்கி குடிக்கிறோம். என்ன காரணம்? சுத்தம், தூய்மையை விரும்புறோம். தூய்மை தான் உடம்புக்கு நல்லது. கெட்டு போச்சு தெரிஞ்சுன்னா சண்டை போடுறோம். டேட் எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு, நமக்கு வித்துட்டான், என்ன பண்றோம்? கடைக்காரன் சண்டை போடுறோமா இல்லையா? தெரியாம வாங்கிட்டு போயிட்டா கூட எக்ஸ்பைரி ஆனது எனக்கு எப்படி தந்தனி? சில பேர் கோர்ட்டுக்குலாம் போயிடுறான். காலாவதி ஆகி போச்சு, பொருள் கெட்டு போச்சு, கெட்டு போன பொருளை எனக்கு எப்படி நீ விற்க போச்சு, சண்டைலாம் வருது. என்ன காரணம்? கெட்டு போனத, கெடுதிகள் உள்ளதை சாப்பிடக்கூடாது நம்ம விளங்கி இருக்கிறோம். அப்ப பன்றியினுடைய இறைச்சியில, பன்றியினுடைய உடம்புல வியர்வை துளிகள் வெளிப்படாத காரணத்தினால் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய அழுக்குகள் அகற்றப்படாமலே தேங்கி கிடக்கிறது. தேங்கி கிடக்கிற அந்த அழுக்கை நாம் சாப்பிட்டால் நமக்கு கேடு வரும். இது இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து. இது ஒண்ணு இல்ல, பட்டியல் போடுறாங்க பன்னிக்கு. பன்றியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேடுகளை இது மாதிரி இப்படி பக்கம் பக்கமா பட்டியல் போடுறான். அடுத்து சொன்னாங்க பன்றியில இருக்கக்கூடிய இன்னொரு, அதனால ஏற்படக்கூடிய இன்னொரு பெரிய கேடு என்னன்னு சொன்னா
பொதுவாகவே மனிதனுடைய உடலுக்கு கொலஸ்ட்ரால் சொல்லுவோம்ல, கொழுப்பு சத்து மனுஷனுக்கு தேவை. அது கம்மியாக தான் தேவை, ரொம்ப எல்லை மீறி கூட. கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னா மனுஷனுக்கு கேடு. விளம்பரம் பண்ணும் போதெல்லாம் ஆயிலுக்கெல்லாம் விளம்பரம் பண்றாங்க. என்னைக்கு கொலஸ்ட்ரால் சத்து இல்லாத கொழுப்பு குறைந்த அது மாதிரி எண்ணெய் விற்கிறோம், டிவியிலே விளம்பரம் பண்றாங்க. ஏன் விளம்பரம் பண்றாங்க? எல்லா பக்கமும் அது கொழுப்பு குறைஞ்சிருக்கணும், கொழுப்பை குறைக்கணுங்கிற செய்தி மனிதர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. குறிப்பா இந்த இதய நோயாளிகளுக்கு எல்லாம் கொழுப்பே ஆகாதுன்றான். கொழுப்பு போச்சு, இதயத்தை அடைச்சு ஆடை காலி பண்ணிடுற, அதனால கொழுப்பு சத்து உள்ள எந்த பொருளையும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டம் எல்லாம் போட்டுறாங்க. மனுஷ உடம்புல அதிக கொழுப்பு சேரக்கூடாது, கொழுப்பு சத்துள்ள பொருட்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. பன்றியை எடுத்துக்கொண்டால் கொழுப்பு மற்ற எந்த இறைச்சிகளிலும் மற்ற எந்த ஜீவராசிகளிலும் இல்லாத அளவுக்கு அதிகமான கொழுப்பு சத்து இருக்கிற பிராணி பன்றி தான். ஆடு இருக்குது, ஆட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொழுப்பு சத்து இருக்கிறது என்று சொன்னால் 17% கொழுப்பு சத்து இருக்கிறோம். ஒரு ஆட்டை அறுத்தா 1 கிலோ கறி, ஆட்டுக்கறி என்று சொன்னால் அதுல 17% எவ்வளவு? 170 கிராம். 1 கிலோவுக்கு 170 கிராம் கொழுப்பு ஆட்டுல இருக்கிறது. மாட்டு இருக்குது. இப்ப இதே சில நோயாளிகளுக்கு எல்லாம் கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற டாக்டர் மாட்டுக்கறி சாப்பிடுங்க. மாட்டுக்கறியில கொழுப்பு ரொம்ப கம்மி, வெறும் 5% தானே. 1 கிலோ கறி மாட்டுக்கறி எடுத்தா வெறும் 50 கிராம் தான் இருக்கும் கொழுப்பு சத்து. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா மாட்டுக்கறியில இருக்கிறது. பன்றியை எடுத்துக்கொண்டால் 1 கிலோ பன்றிக்கறி எடுத்தீங்கன்னா 50% இருக்கு. 1/2 கிலோ 1 கிலோல 50 கிராம் தான் இருக்கு மாட்டுல. 1 கிலோல 170 கிராம் தான் இருக்குது ஆட்டுல. 1 கிலோவுக்கு 1/2 கிலோ இருக்குது பன்றியில. இதையெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவுதான் ப்ளீஸ். இதை தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இதய நோய் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் வீக்கம், ஹார்ட்ல இருக்க 1008 பஞ்சாயத்து வந்து ஆளு சீக்கிரமா போய் சேர வேண்டியதான். இதை ஒரு ஆய்வு செஞ்சே நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ஒண்ணு பன்றிக்கறியை சாப்பிடக்கூடிய ஒரு பகுதியையும் பன்றிக்கறியை முழுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு பகுதியையும் ரெண்டையும் ஆய்வு பண்ணாங்க. பன்றிக்கறி சாப்பிடக்கூடிய நாடுன்னு எடுத்துக்கிட்டா டென்மார்க், ஹாலந்து, அது மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் முழுக்க பன்றியை விரும்பி சாப்பிடுவாங்க. அரபு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க பன்றியை வெறுப்பாங்க. சவுதி அரேபியா, துபாய், மற்ற அரபிய தேசங்கள் பன்றியை வெறுப்பாங்க. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு ஆய்வு பண்றாங்க. 2 நாட்டில் உள்ள மக்களையும் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இதய வீக்க நோயினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா 80%, 180% பேர் பன்றிக்கறியை அதிகமாக உண்பவர்கள் இதய வீக்க நோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுகிறார்கள். இந்த நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வெறும் 20% தான். இந்த 20க்கும் காரணம் கூட இவன் அதிகமா திங்கிறதுனால. இந்த 20க்கு என்ன, நம்ம நாட்டில் எடுத்திருந்தோம்னா அவ்வளவு கணக்கு வந்திருக்காரு. அங்க லெவல் என்ன, அவன் அடிச்சு ஆட்டே அடிச்சு திங்கிறாள். நம்ம 1/2 கிலோ திங்கிறாள், 3/4 கிலோ வாங்கி 4 பேர் திங்கிறாள். அவன் 10 கிலோ ஆட்டை அறுத்து போட்டு 2 பேர் உட்காந்து நோட்டிடுறாங்க. ஒவ்வொரு கிலோ 170 கிராம் 170 கிராம் 10 கிலோ தினமும் என்ன இருக்காரு, 1 கிலோ 700 கிராம் தின்றுவாங்க. 10 கிலோ ஆட்டுக்கறி தின்னா 1 கிலோ 700 கிராம் கொழுப்பு சத்து உள்ள போய் சேர்ந்துருமே. அவன் அப்படி திங்கிறதுனால அவனுக்கு 20%. நம்ம கணக்கு எடுத்திருந்தா அது கூட தெரியிருக்காரு, ஒண்ணுமே இல்லை, 0 வந்து இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற பன்றி திங்கிற ஆள லிஸ்டை எடுத்து பன்றி திங்கிற ஆளுக்கான லிஸ்டை எடுத்து பார்த்தால் அவன் 100க்கு 80 பேர் செத்தாமலா, இங்க 0 தான் இருக்கும், ஒருத்தரும் செத்துருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய கேட்கல இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுக்ர் சொல்லணும். நம்மளாம் தெரியாமலே, இந்த சட்டங்களை புரியாமலே, இந்த அறிவியல் செய்திகளை எல்லாம் கண்டுகொள்ளாமலே இயற்கையிலே நமக்கு மார்க்கம் சொல்லிடுச்சுன்னு விலகிட்டோம். எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். உடலுக்கு உடல் இருந்தா தானே ஓவியம் வரைய முடியும், அது மாதிரி நம்ம இருந்தா தானே நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய உதவியை செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி நாடா புழுன்னு ஒரு புழு இருக்கிறான் பன்றியினுடைய இறைச்சியில. எவ்வளவுதான் வேக வைத்தாலும் சரி அது வேகவே வேகாது. எவ்வளவு அதிகபட்ச உஷ்ணத்தை கொடுத்தாலும், உலகத்தில் எந்த பொருளையும் ஒரு உஷ்ணம் கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்துக்கு பிறகு உருகிடும், அது அழிஞ்சு போயிடும். ஆனா பன்றியினுடைய உடலில் இருக்கிற அந்த புழு எவ்வளவு அதிகபட்ச வெப்பத்தை அதற்கு வழங்கினாலும் அது அழிவதில்லை, அது இறப்பதில்லை, அது உயிரோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிரோடு இருக்கிற புழு நம்முடைய உடலுக்குள் சென்றால் அதுவும் உள்ளுக்குள்ளே போய் கேடு விளைவிக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு சமைக்கிறோம், காய்கறி ஆகட்டும், தண்ணியை காய்ச்சி குடிங்கிறார். ஏன், உள்ள இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் உடம்புக்குள்ள போய் கேடு செய்யும்.
நம்ம உடம்புக்கு கேடு செய்யக்கூடாதுன்னா தண்ணியை காய்ச்சி செத்து போயிடும், செத்த பிறகு சாப்பிட்டுக்க. இதை சாகடிக்க முடியாதுன்றான். செத்த பிறகு மற்ற பொருட்களை சாப்பிடலாம், இது சாப்பிட முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் நமக்கு ஒரு பெரிய கேடு. இப்படி நிறைய எக்கச்சக்கமான தீமைகள். ஒண்ணுலயே இப்படி ஆய்வு செஞ்சா இவ்வளவு மேற்று கிடைக்குதுன்னா ஒண்ணுவனே ஆய்வு செய்ய தேவையில்லை. ஒரு இது உதாரணத்துக்கு தான் அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒண்ணுவனையும், ரத்தத்தை தடுத்தாங்க அல்லாஹ், தானா செத்ததை தடுத்தாங்க அல்லாஹ், அல்லாவுடைய பேர் கூறி அறுக்கப்படாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒண்ணுவனே ஆய்வு பண்ண தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டா நமக்கு அது போதும். அல்லாஹ் சொல்லிட்டான்றதுக்காக நம்ம தடுத்து கொள்ளலாம். ஆனாலும் உலகத்துக்கு சொல்லணுமே, கேட்பாங்க எதுக்கு உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இது ஹராமு, காரணம் என்ன? அல்லாஹ் தடுத்த ஒவ்வொன்றும் மனிதனுக்கு தீங்கு செய்வது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒவ்வொன்றும் மனிதர்களுக்கு கேடு விளைவிப்பது. இப்ப தீமையை தடுக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையான சட்டங்களை இந்த உணவுல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று ஹலால் ஹராமை பிரித்து மனித குலத்திற்கு ஒரு பெரிய நன்மையை இறைவன் வழங்கியிருக்கிறான். நீ எதை வேணாலும் தின்னு விட்டுட்டு போகல. அல்லாஹ் அக்கறையுடைய இறைவன். ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளை மேல அக்கறையுடையவர்களா இருந்தா என்ன செய்வாங்க? பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாங்க, ஒவ்வொரு சாப்பாட்டை கவனிப்பாங்க, விளையாட்டை கவனிப்பாங்க, அவங்க கூட சேரக்கூடிய நண்பர்களை கவனிப்பாங்க, அவன் படிக்க வேண்டிய படிப்பை கவனிப்பாங்க, அவன் ஸ்கூலுக்கு கரெக்டா போறாங்கிறத கவனிப்பாங்க. ஒன்னையும் கவனிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அப்படி கவனிக்கிற பெற்றோர்கள் உண்மையிலே அக்கறையுடைய பெற்றோர்கள். யாரு எதையும் கண்டுக்கலையோ, யாரு கூடயும் போ, எங்கேயுமே விளையாடு, என்னத்தையும் தின்னு, ஸ்கூலுக்கு போனா போகாட்டி படுத்துக்கல அப்படின்னு இருந்தா அது அக்கறை. ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல தந்தையா, ஒரு நல்ல பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள ஒண்ணு இப்படி பார்த்து பராமரிக்கிறான் என்று சொன்னால் நம் மீது இறைவன் கொண்டிருக்கிற அக்கறை இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற பாசம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அப்ப இவ்வளவு பாசத்தோடு இருக்கிற இறைவன் அவனுடைய சட்டங்களை நாம ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? இவ்வளவு பார்த்து கவனிச்சு நமக்கு அல்லாஹ் சட்டம் சொல்லி இருக்குமோ அந்த சட்டத்தை மீறலாமா? அதை மீறணுங்கிற உணர்வு வந்துடக்கூடாது. நம்ம எதுவெல்லாம் ஹராம் எதுவெல்லாம் தின்னக்கூடாது என்ற லிஸ்ட பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உள்ளத்துல இப்போ ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கிறானோ கண்டிப்பாக அதில் நான் கை வைக்க மாட்டேன், அதுல நான் ஒரு பிசுறு கூட எடுத்து என் வாயில போட்டுற மாட்டேன், அதுக்கான உறுதியை நான் எடுத்துக்கிறேன். யாரெல்லாம் எனக்கு அதற்கு நீ ஒத்துழைப்பை தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு அதுல நாம் உறுதி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா ஹராம்ல போய் விழுந்தா அதனால் ஏற்படக்கூடிய கேடு சாதாரண கேடு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஏற்படக்கூடிய கேடை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்பதான் ஹராம்ல இருந்து விலகுவோம். ஹராமானதை தின்றால் ஏற்படக்கூடிய கேடு என்ன? ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமானதை தின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேடுலேயே ரொம்ப பெரிய கேடு என்னன்னா அல்லாஹ்வுடைய இபாதத்துகள்ல, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கிற சட்டங்கள்ல துஆ செய்யறமே, இந்த துஆ தான் ரொம்ப உயர்வான ஒரு இபாதத். தொழுகிறத விட, நோன்பு இருக்கிறத விட, இன்ன பிற வழிபாடுகள் செய்யறதை விட அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யறமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்ஆவு ஹுவல் இபாதா. துஆ இருக்கிற அதுதான் வழிபாடு. வழிபாடுன்னா என்ன? நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்துற இடம் தானே. அல்லாஹ்வை எஜமானன் என்று ஒத்துக்கொண்டு நம்மை அவனுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் தான் வழிபாடு. அவன் சொன்னா நான் செய்யறேன், அதுல காரண காரியம்லாம் கேட்க முடியாது. அது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அவன் சொல்லிவிட்டான். அது அவனிடத்திலே நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி முழுக்க சரணாகதி அடையக்கூடிய இடம் தான் வழிபாடு செய்யக்கூடிய இபாதத்து செய்யக்கூடிய இடம். துஆ செய்யும் போது அது ரொம்ப தெளிவா வெளிப்படும். கையேந்தி அழுகுறோம், பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ் என்னால் ஒண்ணு முடியாது, ஒண்ணு விட்டு ஆள் இல்ல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப நம்முடைய பலகீனத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எடுத்து வைக்கக்கூடிய தருணம் துஆ. துஆ ரொம்ப பெரிய இபாதத்து ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த துஆவில சில பேருடைய துஆவுக்கு அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு மனிதர் பயணத்தை மேற்கொள்கிறார், நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த நெடுந்தூர பயணத்துல அவர் போய் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறார். அக்பர, தலை முடியெல்லாம் பரட்டையாகி போய்விட்டது, உடலெல்லாம் புளி படர்ந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். ஆனால் கேட்கிறாங்க, அவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஆளு, ஆனா எப்படி அங்கீகரிப்பான்னு கேட்டுட்டு காரணத்தை சொல்றாங்க. வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம்
அவன் உண்ட உணவு ஹராம், அவன் குடித்த தண்ணீர் ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராம், அவன் வளர்ந்த விதமே ஹராம். பிறகு எப்படி இவனுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான்? எங்க வந்து இடிக்குது பாருங்க. ஹராமான சோத்தை தின்னுபிட்டிய பள்ளியாசல வந்து அல்லாஹ்னு கையேந்தி பிரயோஜனம் இல்ல. உங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே பதிலளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கூட நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்திலே இருத்திக் கொள்வோம். இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவியல் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உணவு சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே இறுதியாக அல்லாஹ்வால் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிற உணவுகள் அனைத்துமே மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தீங்கு விளைவிக்கக்கூடியதைத்தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதனையும், அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் நேற்றைய தினம் இறுதியாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வால் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிற உணவுகள் எவை, அந்த பட்டியல் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பட்டியல். திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்யப்பட்டிருக்கிற உணவுகளை பற்றி சொல்லித் தருகிறான். 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில் தடை செய்யப்பட்ட உணவுகள் பற்றி பேசப்படுகிறது. 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே பேசப்படுகிறது. 6வது அத்தியாயம் 145வது வசனத்திலே பேசப்படுகிறது. 16வது அத்தியாயம் 115வது வசனத்திலே பேசப்படுகிறது. 6வது அத்தியாயம் 119வது வசனத்திலே இத்தனை வசனங்களிலும் தடுக்கப்பட்ட உணவுகள், உண்ணக்கூடாத ஹராமான உணவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிடுகிறார். அதிலே ஒவ்வொன்றாக பெரும்பாலும் இந்த 5 வசனத்திலேயுமே ஒன்னுல சொன்னதை தான் இன்னொன்னுல சொல்லி இருக்கிறோம். ஒன்றை விட ஒன்றிலே ஒரு சில விளக்கங்கள் மாத்திரம் அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நாம தடுக்கப்பட்ட உணவுகள் என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், முதலிலே ஹராமான உணவுகள், பல வகைகளில் உணவு ஹராமாகும். சில நேரங்களில் அந்த உணவு பொருளே ஒரு குறிப்பிட்ட உணவு இருக்கும். ஒரு பிராணியை அறுத்து வச்சிருப்பாங்க. அந்த பிராணி, அந்த விலங்கு, அந்த சாப்பாடே ஹராமான சாப்பாடா இருக்கும். சில நேரங்கள்ல அந்த பொருள் ஹலாலா இருக்கும். அதுல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட பொருளா இருக்காது. ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்கு, அந்த உணவை வாங்குவதற்கு நாம் செலவிட்ட தொகை ஹராமான தொகையாக இருக்கும். அதனால் இந்த உணவு ஹராமா போயிடும். உணவு பொருள் ஹலாலா இருக்கும். ஒரு அரிசியை ஆக்கி சோறாக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே,
சோறாக்குறது சோறு ஹலால் தான், அரிசி ஹலால் தான், கோதுமை ஹலால் தான். அந்த கோதுமையை வாங்குவதற்கு நாம் செலவிட்ட பணம் ஹராமான பணமாக இருந்திருந்தால் அதை வைத்து இந்த உணவும் ஹராமா போய்விடும். பொருள் ஹலாலா இருந்தாலும் வந்த செலவிட்ட தொகையை வச்சு ஹராமா போயிடும். இன்னும் சில நேரங்களில பொருள் ஹலாலா இருக்கும், அதுக்காக செலவிட்ட பணமும் ஹலாலா இருக்கும். அது நம்மிடத்திலே வந்து சேர்ந்த வழி தப்பான வழியா இருந்துச்சுன்னா அப்பவும் அந்த பொருள் ஹராமா போயிடும். இப்படி பல வழிகள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளும் ஹலாலு, பணமும் ஹலாலு, வந்த வழியும் ஹலாலு, ஆனா உட்கார்ந்து சாப்பிடுற இடம் அதை பொறுத்து ஹராமா போயிடும். இந்த இடத்துல உட்கார்ந்து நீ தின்னதுனால திங்க கூடாது, அப்படி மார்க்கத்துல சில இடங்கள் சில நேரங்கள்ல தீர்ப்பளிக்கப்படும். இப்படி ஹராமான உணவு என்பது பல கோணங்களில் பல வழிகளில் ஒரு உணவுப் பொருள் ஹராமாகும். முதல்ல ஹராமான பொருளே ஹராமா இருக்குதுல்ல, அதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான். 2வது அத்தியாயம் 173வது வசனத்துல அல்லாஹ் ஒரு பட்டியல அதை சொல்றான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருப்பதெல்லாம் அல் மைத்தத்து, தாமாக செத்து போன விலங்குகள் பறவைகள் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வத்தமு, ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வலஹமுல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 4 செய்தியை சொல்றான். தாமாக செத்தது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பன்றியின் இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இதற்குரிய விளக்கத்திற்குள்ள நாம போவதற்கு முன்பாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தின்னா, இப்ப நாம பார்க்க போற பட்டியல் குர்ஆனுடைய வசனத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் அந்த வார்த்தையில் இருந்து விளங்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் பற்றி கொஞ்சம் ஆழமாக சில செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கிற காரணத்தினால் மேம்போக்காக ஒரு சாதாரண பயானை கேட்கிற மாதிரி ஒரு ரசனையாக கவனித்தால் வந்து ஆழமாக இதை விளங்கிக் கொள்ள முடியாது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு வகுப்பறையில் ஒரு பாடத்தை கவனிக்கிற பொழுது இருக்கிற கவனத்தோடு இருந்தா தான் அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு சட்டங்களை பிரித்தெடுக்க வேண்டியது இருக்கும். அதை கூடுதல் கவனமாக கவனித்து அதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல எடுத்த உடனே அல்லாஹ் மைத்தா, தாமாக செத்தது என்று சொல்றான். தாமாக செத்ததுன்னா என்ன? தாமா செத்துச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை, நமக்கே புரியுது. ஆனா ஏதோ நோய் வாய்ப்பட்டு செத்து போச்சு போல இருக்குது, அதை திங்க கூடாது, அது விளங்கிருது. இஸ்லாமிய மரபில அறுக்கப்படாமல் செத்து போகிற விலங்குகள் தாமாக செத்து போனது என்ற பட்டியலுக்குள் வந்து அவை அனைத்தையும் நாம் உண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மைத்தத்துல விளங்குற முதல் செய்தி. 2வது இந்த மையத்துல விளங்குற 2வது செய்தி என்னன்னா, இது எல்லா விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான அளவுகோல் இல்லை. இதுல ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? கடல்ல இருக்கிற பிராணிகள், மீன் இனங்கள் இருக்கிறது. கடல் வாழ் உயிரினங்களை எடுத்துட்டு வர்றோம். கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. தாமா செத்து கிடந்தாலும் சரிதான், கடல்ல இருந்து நம்ம எடுக்கிறது தானா செத்தாலும் சரி, ஒருத்தன் தடியை கொண்டு மண்ணில் அடிச்சாலும் சரி, அல்லது தண்ணியில இருந்து எடுத்து மூச்சு முட்டை வச்சு அதனால அது செத்து போனாலும் சரி, பிரச்சனை இல்ல, விதிவிலக்கு கொடுக்குறான். இது தானா செத்துச்சு, செத்தாலும் பிரச்சனை இல்லப்பா, சாப்பிட்டுக்க அப்படின்னு மார்க்கத்துல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதி எங்க இருந்து நாம பெறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இதை நமக்கு விளக்குறாங்க. திருமிதிங்கிற ஹதீஸ் நூல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 64வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வருதுன்னா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னா நர்கபுல் பஹர், நாங்கள் ஒரு கடலிலே பயணம் மேற்கொள்கிறோம். வனஹ்மிலு மானா அல் கலீல மினல் மா, நாங்க எங்களோட கொஞ்சம் தண்ணீரை எடுத்துட்டு போயிருக்கிறோம், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு எங்களிடத்துல. ஃபைன் தவல்லனா பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு நாங்கள் ஒது செய்து விட்டால், தொலைக்குரிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒது செய்து விட்டோம் என்று சொன்னால், அதிஷ்னா, எங்களுக்கு தாகம் ஏற்பட்டுரும், தாகத்துக்கு தண்ணி இல்லாம போயிடும். அந்த நேரத்துல அப்பன தவல்லவு மின் மாயில் பஹரி, கடல்ல இருக்கிற தண்ணீரை எடுத்து நாங்கள் ஒது செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ தஹூரு மாவுஹு, கடல்ல உள்ள தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், தாராளமா நீங்க அதுல ஒது செய்யலாம் சொல்லிட்டு அவர் கேட்காத கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்றாங்க, அல் ஹில்லு மைத்தத்துஹு, கடல் தண்ணீர் சுத்தமானது, சுத்திகரிக்க தகுந்தது, அதிலே செத்ததும் கூட உங்களுக்கு ஹலாலானது. அதுல தானா செத்து கிடந்தாலும் சரிதான், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. அப்ப தாமாக செத்தது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாமல் சாகிற விலங்கினங்களில் பொதுவாக எந்த விலங்காக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது.
அது கடல் வாழ் உயிரினமாக இருந்தால் சாப்பிடலாம். அந்த அனுமதி இந்த சட்டத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து மூணாவது இந்த மைத்தத்துங்கிறதுல மூணாவதாக ஒரு சட்டத்தை நாம புரிந்து கொள்ளணும். அது என்ன சட்டம் அப்படின்னா, இஸ்லாமிய முறைப்படி சிலது அறுக்கப்பட்டிருக்காது, ஆனா ஹலால். சில விலங்குகளை பொறுத்த வரைக்கும் முறைப்படி பிஸ்மி சொல்லி முறைப்படி கத்தியை கொண்டு கழுத்துல வச்சு அறுத்திருக்க மாட்டோம். பிஸ்மில்லா சொல்லப்பட்டிருக்கும், கழுத்துல கத்தியை வச்சு ரத்தம் ஓட்டப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட சில விலங்குகள் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஹலால். என்ன அப்படின்னா, வேட்டைக்கு அனுப்புறோம்ல, ஒரு நாயை வளர்த்து ஏதோ ஒரு பறவையை வளர்த்து சில மிருகங்களை போய் வேட்டைக்கு பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த மிருகம் போய் பிடிச்சிட்டு வரும். அது பிடிச்சிட்டு வரும்போது செத்து கூட போயிடும். பிடிச்சிட்டு வர மிருகம் ஒரு முயலை போய் பிடிச்சிட்டு வரும். நாய் போய் ஒரு முயலை கம்பிட்டு வருது, புட்டிச்ச புட்டியில ஒத்த புட்டியில முயல் செத்து போச்சு. அதை நம்ம அறுக்கல, ஆனால் நீங்க சாப்பிடலாம். வேட்டை பிராணியாக இருந்தால் அது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படவில்லை என்றாலும் சரிதான், அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதுல நிறைய சட்டம் இருக்கிறது. வேட்டை பிராணிகளை சாப்பிடுறத பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன மாதிரி அந்த வேட்டையை பயன்படுத்தணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறதுனால அந்த ஒரு சட்டத்தை கடைசியா நம்ம விரிவா பார்ப்போம். அதை இப்படி பெண்டிங்ல வச்சுக்குவோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் விஷயம் விளங்கி போச்சு. ஒன்னே நமக்கு செத்தது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாமல் செத்தது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுல கடல் வாழ் உயிரினங்கள் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல வேட்டைக்கு அனுப்பக்கூடிய வேட்டை பொருட்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூணாயி போச்சு. செத்த பொருள் முடிஞ்சது. அதுல ஹராம் என்று சொன்னால் எது ஹராம் அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சது. அடுத்த லைன் சொல்லாதுல பத்தமு, செத்தது ஹராமு, தாமா செத்தது ஹராமு. அடுத்து ரத்தம் ஹராமு. ரத்தம் என்று சொன்னால் ரத்தத்துல வெறுமனே சாதாரணமா புரிஞ்சு கொள்ள தேவையில்லை, அதுல அடிஷனல் ஒரு செய்தியை சேர்த்து புரிந்து கொள்ளணும். பொதுவாகவே ஒரு பொருள் ஹராம் என்று சொன்னால் அதை கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹராமு, நிறைய சாப்பிட்டாலும் ஹராம் தான். சாராயம் குடிக்கிறார் ஒருத்தர், மதுபானத்தை போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளா இருந்தால் அதை 1 லிட்டர் குடிச்சாலும் ஹராம தான், அதை 1 மடங்கு குடிச்சாலும் ஹராம் தான். பொதுவான இஸ்லாத்துல சட்டம் இப்படிதான். நம்மளே சாதாரணமா சொல்லுவோம்ல, தப்பான ஒரு காரியத்தோடு செஞ்சோம்ல, கொஞ்சம் செஞ்சாங்க நிறைய செஞ்சாங்க அப்படின்னு கேட்போம்ல, இஸ்லாம் அதை ஒத்துக்கத்தான் செய்யுது. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா மொத்தமா நிறைய உள்ள ஹராம்னு பொதுவா சொல்லிடுச்சு. அதுல லேசா கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி இருக்கு. என்ன கொஞ்சம் அனுமதி இருக்குன்னா, அந்த ஆட்டை அறுக்கிறோம், அறுத்த உடனே ரத்தம் ஓடுன ரத்தத்தை தொடக்கூடாது. அது அல்லாம கொஞ்சம் உடம்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். வீட்டுல தாய்மார்கள் போட்டு கழுவுவாங்க. கழுவுன்னு 1 தண்ணி 2 தண்ணி 3 தண்ணி 4 தண்ணி, அதுல கொஞ்சம் அந்த கலர் போற வரைக்கும் கழுவுற ஆட்கள்லாம் இருக்கு. இந்த ரத்தம் ஹராம்ல, ரத்தம் நம்ம உடம்புல போயிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கழுவுன்னு பயங்கரமா கழுவுவாங்க. ஆனா அப்படி மாறிங்க கழுவு சொல்லல. ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்கு, அறுத்து ஓடுத வெளியில ஓடிச்ச, அதை நீ திங்காத. அது அல்லாம கொஞ்சம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குதா, அதை திங்கிறது தப்பு இல்ல. அல்லாதான் சொல்றாங்க, நம்ம சொல்லல. ரத்தத்தை திங்கி சொல்லிட்டான்னு அப்படி பேர் அல்லாவே சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்ல அல்லா அப்படின்னா, 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவுதமம் மஸ்பூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2:173 வெறும் ரத்தம் தான். 6:145 சொல்லும் பொழுது ஓட்டப்பட்ட ரத்தம் எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுத்துட்டாங்க. எது ஓடுற ரத்தமா இருக்குதோ அதை திங்காத. அங்கங்க லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், திங்கிற பிரச்சனை இல்ல. ரத்தம் ஆட்டை அறுத்து விட்டு ஓட்டப்பட்ட ரத்தம் தானே ஹராமு, ரத்தத்தை ஓட விடாம தூக்கி நேர பாட்டிடுன்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள அப்படி பிளான் பண்ண கூடாது. ஓடுற ரத்தத்தை ஓட விட்டுறணும், ஓடுறத தொடக்கூடாது. அது அல்லாம எக்ஸ்ட்ரா மிஞ்சி உள்ளுக்குள்ள இருக்குதா, அதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவி சுத்தப்படுத்தி திங்கணும் அவசியம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியை இந்த ரத்தத்துல தெரிந்து கொடுக்கிறோம். ரத்தம் ஒண்ணு. அடுத்த அல்லாஹ் சொல்றான், வல ஹமல் கின்சீர், பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. பன்றியினுடைய இறைச்சி, வல ஹமல் கின்சீர்ங்கிறான். பன்றியின் இறைச்சி, பன்றின்னு சொல்லலாம். குர்ஆனுடைய இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் பன்றியில இறைச்சி மட்டும்தான் ஹராம்னு விளங்குது. ஆனா அப்படி விளங்கி கொள்ள கூடாது. குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தா ஒரு பன்றியில நிறைய பாட்டு இருக்கிறது, இறைச்சி இருக்குது, குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, வல ஹமல் கின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. பன்றியின் இறைச்சி ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில பன்றி இறைச்சி மாத்திரம் இல்லப்பா, பன்றி முழுசுமே ஹராம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா, புகாரியில 2236வது செய்தியாக இருக்கிறது, இன்னல்லாஹ வ ரசூலுஹு ஹர்ரம பையால் ஹம்ரி வல் மைத்தத்தி வல் கன்சீரி வல் அஸ்னாமி.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்து விட்டார்கள். மதுபானத்தை விற்பனை செய்வதை தடுத்து விட்டார்கள். வல் மைத்தத்தி செத்த பிராணிகளை தடுத்து விட்டார்கள். வல் கின்சீரி பன்றியை தடுத்து விட்டார்கள். வல் அஸ்னாமி சிலைகளை தடுத்து விட்டார்கள். பன்றின்னு முட்டையை சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அமல் கின்சீர்னா பன்றியின் இறைச்சின்னா அல்லாஹ்வுடைய தூதர் பன்றின்னு மொத்தமா போட்டாங்க. மொத்தமா சொல்லிட்டா பன்றியுடைய காலம் நீங்க கூடாது, பன்னியை சூப்பு வச்சு நீங்க கூடாது, பன்னியை இறைச்சி திங்க கூடாது, பன்னியை குடல் திங்க கூடாது. டோட்டலா பன்றி என்ற மொத்த இதுவுமே சாப்பிடக்கூடாது, அது ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தில் ஏன்னா நம்மளை பத்தி ஏற்கனவே வேற எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம என்னமோ பன்னிக்கடை திங்க சொன்ன ஆட்கள் மாதிரி அப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க என்றெல்லாம் ஒரு தப்பான விமர்சனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த குர்ஆன் வசனம் இருக்குல்ல, குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் அமல் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை வைத்து பார்த்தால் பன்றியின் இறைச்சி மட்டும்தான் ஹராம் என்று சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அடுத்த மேட்டர் சொல்றதுக்குள்ள நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு பார்த்தா மொத்தமும் ஹராம்னு சொல்லிட்டு அதனை முடிக்கிறோம். அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை வச்சு பார்த்தா பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராம்ங்கிறோம், மற்றதெல்லாம் திங்கலான்ட்டான். அப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்படி பாதியை கேட்டு பாதியை கேட்காம தப்பான ஒரு அர்த்தத்தை நம்மளை பத்தி பரப்பி விட்டுட்டாங்க. அப்ப பன்றி முழுவதுமே ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய போதனை இருந்து வெளியே கொண்டு முடிகிறது. செத்த பிராணி ஹராமே, ரத்தம் ஹராமே, பன்றி ஹராமே 3. அடுத்த 4வது அல்லாஹ் சொல்றான், வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பிராணிகள். அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டதுன்னா என்ன? இதுல நிறைய செய்திகள் நாம தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டிய அறுக்கிறதுனா, இன்னைக்கு சில பேர் தர்காக்கள் போய் அறுக்கிறாங்க. அடுத்து மொயின் ஆண்டவருக்கு, சாவுலம் இருக்கு, அது மாதிரி அவுளியாக்க மகானுக்குன்னு சொல்லிட்டு அறுக்கிறாங்க. நம்ம அதை போய் அல்லாவுக்கு தான் அறுக்கணும், அல்லாவுக்காக வேண்டிய அர்த்தத்தை சாப்பிடணும், வேற ஒரு ஆளுக்காக வேண்டிய அறுக்கப்பட்டு சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இருக்கிறான், அதனால அறுக்காதீங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒரு ஒரு விதண்டாவாதமான ஒரு கேள்வி முன் வைப்பாங்க. அல்லாவுக்காக வேண்டிய அர்த்தம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி இருக்கார், அவர் சாப்பிடறதாண்டி அர்த்தம். இப்ப அதை அறுக்கலாமா, அதை திங்கலாமா கூடாதா? மேலிடம் ஒரு பயங்கரமான கேள்வி மாதிரி தெரியுது, ஆனா லூசனமான கேள்வி, அறகுறையா விளங்கிக்கிட்டு விளக்கம் இல்லாத கேட்கிற கேள்வி இது. ஆனா என்னமோ ஒரு பயங்கர வாதத்தை எடுத்து வைக்கிற மாதிரி, என் வீட்டுக்கு விருந்தாளி இருந்தா என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு அறுக்கிறேன், எனக்கு நான் அறுக்கலாமா இருக்க கூடாதா? அல்லாஹ்காண்டி அர்த்தம் தான் திங்கணும்னா எனக்கு அர்த்தம் திங்கலாமா கூடாதா? என் பொண்டாட்டிக்கு அர்த்தம் திங்கலாமா கூடாதா? மேலோட்டமா பார்த்தா இப்படி அல்லாஹ்காண்டி அர்த்தம் தான் திங்கணும்னா அப்ப என் பொண்டாட்டிக்கு அர்த்தம் திங்க கூடாது, என் விருந்தாளிக்கு அர்த்தம் திங்க கூடாது, என் குடும்பத்தாருக்கு அர்த்தம் திங்க கூடாதுன்னா விலங்கு. ஆனா அதை கொஞ்சம் சற்று நிதானமா புரிந்தால், விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அல்லாதோருக்காக வேண்டி அறுக்கப்படுவது என்றால் என்ன பொருள் என்றால், அல்லாஹ்வுக்கு அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்தால் அது ஹராம். அல்லாஹ்வுக்கு அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்தால் ஹராம். அல்லாஹ்வுக்கு அறுக்கிற மாதிரி என்ன? அல்லாஹ்வுக்கு நம்ம அறுக்கிறோம், ஒரு ஆட்டை அறுக்கிறோம், எப்படி அறுப்போம்? அறுத்து கறி அல்லாஹ் கொடுத்துருமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்கிறேன் என்று ஒருவர் அறுத்தால் அதனுடைய கறியை கொடுத்தாரா அல்லாஹ்வுக்கு? அதனுடைய ரத்தத்தை கொடுத்தாரா அல்லாஹ்வுக்கு? அதுல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்டி அல்லாஹ் எடுத்துக்கொண்டு போனானா? ஒன்னே எடுக்கல. எப்படி? அப்ப என்னத்தை அல்லாஹ்வுக்கு அர்த்தம்? அல்லாஹ்வுக்குன்னு அறுக்கிறோம், அல்லாஹ் ஒண்ணுத்தையுமே எடுக்கலாட்டி இப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நாம அறுக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு கறியை கொடுக்கறதுக்கு அறுக்கிறது இல்ல, அல்லாஹ்விடத்துல நாம வச்சிருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறதுக்காண்டி அறுக்கிறோம். இந்த உயிரினத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான் என்ற மரியாதையை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கிறோம். அவன் இந்த உணவை நமக்கு ஹலாலாக்கி தந்தான் என்பதற்கு நன்றி சொல்வதற்காக வேண்டி இருக்கிறோம். நம்முடைய பக்தியும் நம்முடைய நன்றியும் நம்முடைய இறையச்சமும் தான் அல்லாஹ்வுக்கு போவதே ஒழிய நம்முடைய கரியோ நம்முடைய ரத்தமோ அதுல இருக்கிற வேற எந்த உறுப்புமோ அல்லாஹ்வுக்கு போறது இல்லை. அல்லாஹ்வுக்கு அறுத்தல் என்று சொன்னால் அது அல்லாஹ்வே விளக்கலாம். அல்லாஹ்வுக்கு அறுத்தல்னா என்ன? 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் விளக்குகிறான், லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா, அவற்றினுடைய கறி அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை. வலா திமாவுஹா, அதனுடைய ரத்தமும் அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்று சேர்கிறது. அறுத்து புட்டு நீ தான் திம்ப, அறுத்து புட்டு பக்கத்துல ஏழைகளுக்கு தான் கொடுப்பீங்க. ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்மை தருவான். இப்போ உங்களுடைய இறையச்சத்தை பார்த்து எனக்காக வேண்டி செஞ்சா இந்த காரியத்தை அப்படின்னு அதற்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ் நன்மை தருவான். அல்லாஹ்வுக்கு அர்த்தம்னா இதுதான்.
இதே மாதிரி யாருக்கு அறுத்தா தப்பு. இதே மாதிரி யாருக்கு விருந்தாளிக்கு மாதிரியா இருக்கிறிய அறுத்து புட்டு அந்த ரத்தம் அவருக்கு போகல, அந்த கறி அவருக்கு போகல, அந்த குடல் அவருக்கு போகல, அந்த சால்னா அவருக்கு போகல. அறுத்திருக்கம்பா உனக்கு தான் அறுத்திருக்க நினைச்சுக்க அப்படின்னு பக்தியா அல்லது அறுத்து தொங்க விட்டுவிட்டு கறியை பார்த்துக்க உனக்கு தான் அறுத்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டே சோறு வைக்கிறோம். அந்த கறி அவர் திங்காரா இல்லையா? அல்லாவுக்கு இருக்கும்போது அல்லா திங்கல, விருந்தாளிக்கு இருக்கும்போது விருந்தாளி திங்கிறாரு, என் புஞ்சாதிக்கு இருக்கும்போது புஞ்சாதி திங்கிறாரு, எனக்கு இருக்கும்போது நான் திங்கிறேன். இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு இருக்கும்போது நான் அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கல, என் விருந்தாளிக்கு இருக்கும்போது அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கல. ஆனா அவுளியாவுக்கு இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க? அவுளியா வந்து கறி எடுத்துட்டு போனாரா? அவுளியா வந்து ரத்தத்தை எடுத்துட்டு போனாரா? அவுளியாவில இருந்து ஏதாவது ஒரு பாத்திரம் தூக்கிட்டு போனாரா? எதையும் எடுத்துட்டு போகல. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு எப்படி இறைச்சி சேராமல் பக்தி போய் சேர்கிறதோ, நன்றி போய் சேர்கிறதோ, அதே போன்று அவுளியாவுக்கும் நன்றி போய் சேர்கிறது நினைக்கிறீங்க. இதுதான் அல்லாஹ் ஹராம்ங்கிறான். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய அறிவாலுமே பேசுவாங்க. ஒரு சின்ன மேட்ரு தான், விளக்கம் இல்லாம விதண்டாகிறதுக்காக அவங்க கேட்கிற கேள்வி. இதுல நாம கவனமா இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்டது ஹராமு. இப்படி இந்த அர்த்தத்துல எந்த அர்த்தம்? அதனுடைய பக்தி போய் சேர்கிற விதத்துல அறுத்தால் அது ஹராம். அப்படி யார் அறுத்திருந்தாலும் சரி, அவுளியா பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, நம்ம அத்தா இறந்து போனாரு 10ஆம் நாள் பாத்தியான்னு சொல்லிட்டு அறுத்தாலும் சரி, என்னத்தை அறுத்தாலும் சரி, அல்லாவுக்கு அறுப்பதை போன்று மற்றவர்களுக்கு அறுக்கப்பட்டால் அப்படி அறுக்கப்பட்ட பிராணி அல்லாஹ் ஹராம் என்று தடை விதித்து விட்டான். இது முதல்ல தெரிஞ்ச செய்தி. அதுல இன்னொரு கேள்வி அவங்க வைப்பாங்க. இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், 6வது அத்தியாயம் 118வது வசனத்துல, இந்த தர்காக்கள் அவுளியாக்களுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், குலு மிம்மா விக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தா அதை நீ சாப்பிடுங்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவுளியாக்கள்கிட்ட போய் அங்க போய் அறுக்கலாம்னு சொல்றவங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தா சாப்பிடலாங்கிறவங்கள அல்லாஹ், நாங்க தர்கா முன்னாடி கிடத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அறுத்திருக்கிறோம், இப்ப சாப்பிடலாம் வேணுமா? அதை கேட்டால் நமக்கு சாப்பிடலாம், பிஸ்மி சொல்லி தான் அறுத்திருக்கிறாங்கன்னு தோணும். அப்ப அதுவும் தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா, அல்லாஹ் 2 கண்டிஷன் சொல்றான். ஒரு பொருளை நீ சாப்பிடணும்னா ஒண்ணு அல்லாஹ் அல்லாதவர்காண்டி அறுக்கப்பட்டிருக்க கூடாது, அதை நீ சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் இருந்தா 2 கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன் இருந்தா சாப்பிடாதுங்க. இவர் ஒரு கண்டிஷனை நிறைவேற்றிட்டு இன்னொரு கண்டிஷன்ல கோட்டை விட்டாரு. பிஸ்மில்லாஹ் சொல்லணும்னு அதை செஞ்சு விட்டாரு, அல்லாஹ் அல்லாதவர்காண்டி அறுக்கக்கூடாதுன்னு அதை செய்யறாரு. எதை 2 கண்டிஷன்ல ஒன்ன செஞ்சு விட்டு ஒன்ன செய்யாம விட்டு ஒண்ணுக்காக வேண்டி கேட்டா அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? 2 நிபந்தனைகள் போட்டால் 2 இருக்கணும். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வாங்குறான் ஒருத்தன், சட்டையை மட்டும் போட்டுட்டு வந்து நிக்கிறான். சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுவோம். இல்ல பேண்டையும் சட்டையும் தான் போட்டு வர சொன்னேன், சட்டையை மட்டும் போட்டுட்டு அவன கட்டையை வந்து நிக்கிறேன் கேப்பமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் கேப்பான்ல, அல்லாஹ்வுக்காண்டியா இருக்கணும், பிஸ்மில்லாஹ் சொல்லி இருக்கணும். 2 சொன்னான். பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்து விட்ட அவுளியாக்காண்டியா இருக்கானே ஒன்ன விட்டு ஒண்ணு செய்யறிய, அப்ப ஹராமுதான். அப்ப இதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதா இருந்தால் இதுல வந்து இந்த அறுத்து பலியிடுறது இருக்கிற அறுக்கிறது இருக்கிற அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். அது வணக்க வழிபாடுகள் ஒன்று. அது குர்ஆன்ல பல்வேறு வசனத்துல அல்லாஹ் விளக்குறான். 108வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி உமது இறைவனுக்காக தொழுவீராக, லிரப்பிக உமது இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் அவனுக்கு நீர் அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும், வேற யாருக்கும் அறுத்துட கூடாது. அப்படி யாரும் அறுத்திருந்தால் அந்த உணவை சாப்பிடவும் கூடாது, நாமளும் வேற யாருக்காக வேண்டி அறுத்து விடவும் கூடாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை பல தடவைகளை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களிடத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு என்னமோ ரகசியமா சில செய்திகளை சொல்லி கொடுத்துட்டு போனாங்களாமே, அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்படி எதையும் ரசூலுல்லாஹ் யாருக்கும் தனியான சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு இந்த ஷேக் முரீது கும்பல் இருக்குல்ல, எல்லா பையனையும் ஏமாத்துறது பூரா அலி ரலியல்லாஹு அவங்கள வச்சுக்கிட்டு ஏமாத்துறான், அவங்க பேரை சொல்லிட்டு தான் ஏமாத்துறான். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏதோ ரகசிய ஞானத்தை சொல்லி கொடுத்த மாதிரியும், அந்த ரகசிய ஞானம் அவங்க அப்படி தேர்ந்தெடுத்து சில ஆட்களுக்கு மட்டும் சொல்லி, அவர் அடுத்தவருக்கு சொல்லி, அவர் அடுத்தவருக்கு சொல்லி, அப்படியே தலைமுறையா வந்து இப்ப இருக்கிற ஷேக்குக்கு தெரியுமா. நீங்க போய் அந்த ஷேக்கு கையில பையத்து பண்ணிட்டீங்கன்னா அவர் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாராம்.
இந்த காதரியா, சாதிரியா, நக்சபந்தியா, தரீகான்னு சொல்லி நிறைய வச்சு ஏமாத்துறாங்களே, ஷேக் முடியுது அந்த கூட்டம். இந்த எல்லா பயிலும் ஏமாத்துறது என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரகசியமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பித்தலாட்டமான ஒரு வாதத்தை வச்சுதான் மக்களை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஷியான் ஒரு குரூப் இருக்குத, அவனே இதே மாதிரி தான் சொல்லலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஞானம் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்ட உடனே ஒரு பெரிய அந்த ஆட்சியில ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தா இவங்களால ஏற்கனவே கொல்லப்பட்ட ஜனாதிபதியை கொன்ன ஆட்கள் மீது ஆட்சி எடுக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஆட்சியை கையில் எடுத்த உடனே முதல்ல இருந்த ஜனாதிபதியை கொன்னவன் யாருன்னு லிஸ்ட் எடுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கிற வேலையை செய்யலன்ன உடனே ஊருக்குள்ள பலவாறு வதந்தி பரவிடுச்சு. என்ன வதந்தி? உஸ்மான் தான் அலி ஒரு குரூப், அலி தான் ஆள வச்சு கொண்டுட்டாரியா, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக வேண்டி அலி தான் உஸ்மான திட்டம் போட்டு கொண்டுட்டாரு ஒரு குரூப். ஆனா அது பொய். இன்னொரு குரூப் என்ன பண்ணா, என்னடா இது அலி மேல இவ்வளவு அபாண்டமா பொய் சொல்றீங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர் தான் சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான். ஒரு கூட்டம் இகழ ஆரம்பிச்சது, ஒரு கூட்டம் புகழ ஆரம்பிச்சது. இந்த புகழ்ந்த கூட்டம் வரம்பு மீறி புகழ ஆரம்பிச்சிருச்சு. அவர் அப்படி இப்படி அவர் மாதிரி ஆளு கிடையாது, அவர் தான் எல்லாம், அவருக்கு நிறைய ஞானம் இருக்குது, அப்படி இப்படி அவுத்து விட்டு கடைசியில் அது ஒரு தனி பிரிவாகவே போயிடுச்சு. அவரை நாங்கள் எல்லாம் அலியை புகழக்கூடியவர்கள், அலியின் மீது மதிப்பு வைத்தவர்கள், அலியை பாராட்டுகிறவர்கள் என்று சொல்லி ஷியாத்து அலி, நாங்கள் அலி பார்ட்டி, ஷியாங்கிறமே அது அவருடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஷியாத்து அலி. ஷியாத்து அலி என்பதுதான் அப்படி சுருங்கி 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 ஷியா அப்படின்னு நின்று போச்சு. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல சில செய்திகளை காலங்காலமா பல பொய்யான செய்தி சொல்லப்பட்டு இருக்கு. இந்த பொய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலேயே பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து அதை கேட்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே, உங்களுக்கு ஏதோ ஒரு ரசூலுல்லாஹ் தனியா சொன்னாங்களாம, என்ன செய்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா கோவம் வந்துருச்சு. என்ன அது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மார்க்கத்தை ரகசியப்படுத்தினாங்களா? யாருக்கு அப்படி எதுவும் ரகசியமால எதையும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்துக்கும் சொல்லித்தான் எனக்கு சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க, அப்ப யாரும் இல்ல, ரகசியமா சொல்லணும்னு சொல்லல, ஒரு செய்தியை சொன்னாங்க, அப்ப நான் மட்டும் தான் இருந்தேன். 10 பேர் இருந்தாலும் சொல்லி இருந்திருப்பாங்க, 100 பேர் இருந்தாலும் சொல்லி இருந்திருப்பாங்க, நான் மட்டும் எனக்கு இருந்தேன். அப்ப சொன்னாங்க, அது கூட ரகசியம் இல்ல, அதை இப்ப சொல்லிடுறேன். ரகசியமா இருந்தா யாரையும் சொல்லக்கூடாதுல, ரகசியம் கிடையாது, அதை இப்ப நான் ஓபன் பண்ணிடுறேன், இதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தன் பெற்றோரை சபிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கட்டுமாக ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் அல்லாஹ் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கட்டும். வேறொரு கட்டத்துல இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பெற்றவங்களை சபிக்கிறவனை வந்து அல்லாஹ் சபிக்கட்டுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெற்றவங்களை சபிப்பானா, திட்டுவானா? ஒருத்தன் எப்படி பெற்றவங்களை திட்டுவான்? அவன் நம்ம காலத்துல அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு. அதான் கண்ணுக்கு எதிரில் பாக்குறவன் எத்தனை பேர் திட்டுறான், அடிக்கிறான், வீட்டை விட்டு விரட்டுறான், சோத்துக்கு வழி இல்லாம எத்தனை பெற்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க. நமக்கு அது பெரிய ஆச்சரியம் இல்லை. சஹாபாக்கள் காலத்துல ஆச்சரியமா இருக்கு. பெற்றவங்களை திட்டவங்களா இருப்பானா, ஏசலாம் செய்வாங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தருடைய பெற்றவங்களை திட்டுவான், ஆனா அதுக்கு பதிலுக்கு இவனை திட்டுவான், இவன் பெற்றவங்களை திட்டுவான். இப்ப இவங்களுடைய பெற்றோர் திட்டப்படுவதற்கு இவன் தானே காரணம். நான் இன்னொருத்தருடைய ஒரு சண்டை வந்துருச்சு, சண்டை வந்தா இன்னைக்கு நம்ம நடைமுறையில் என்ன பண்றோம், சண்டை வந்தா எவன்கிட்ட சண்டை போடுறோமோ அவனை திட்டினா பிரச்சனை இல்லை. முட்டா பையிலும் திட்டுங்க, அறிவியல் திட்டுங்க, கோயிலும் திட்டுங்க, அவனை திட்டுங்க, அதை விட்டு அவன் முப்பாட்டன்ல இருந்து ஒரு 7 தலைமுறை இழுத்துட்டுவான். அவன் என்ன செய்வான், கேட்டுட்டு சும்மா இருப்பான். அவன் பதிலுக்கு அதே இதை ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க தெரியாதா, உங்க அப்பனை பத்தி தெரியாதா, உங்க அத்தாவை பத்தி தெரியாதா? எங்க அப்பனை எங்க அத்தாவுக்கு நான் திட்டு வாங்கி கொடுக்குற காரணம் யாரு? அவன் சும்மா போய்கிட்டு இருந்தான். சும்மா போனவன வாயை கண்டி விட்டு நான் தானே திட்டு வாங்கி தந்தேன். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இன்னொருத்தருடைய பெற்றோரை திட்டி அதற்கு பதிலாக அவன் உன் பெற்றோரை திட்டினால் உன் பெற்றோர் திட்டப்படுவதற்கு நீதான் காரணம். தேவையில்லாம இப்படி திட்டாத. இந்த இறை வழிபாட்டுல கூட சொல்லுவாங்க, அடுத்து அல்லாஹ்வை விட்டு விட்டு மத்தவங்க சில கடவுளர்களை பொய்யான கடவுளை வணங்குறாங்களே, அதை திட்டாத. வலா தசுப்புல்லதீன எதுவுமே மிந்துவும் இல்ல, அல்லாஹ்வை விட்டு விட்டு மத்தவங்களை வணங்குற ஆட்களை நீங்க திட்டாதீங்க. அப்படி திட்டுனா அவனு விவரம் கட்டத்தனமா நீ வணங்குற அல்லாஹ் திட்டம்.
நீ நிஜமா திட்டுற, புரிஞ்சுக்கிட்டு திட்டுற, அவன் புரியாம உண்மையான அல்லாஹ் திட்டி விடுவான்பா. எதுக்கு நீ தேவையில்லாம அவனுடைய கடவுளை திட்டுற? திட்டாத, விமர்சனம் பண்ணு, அறிவுபூர்வமா குறைகளை எடுத்து சொல்லு, திட்டாதன்னு சொன்னாங்க. அந்த செய்தியை சொல்ல இங்க அழிக்க சொல்லி இருக்கிறாங்க. லான அல்லாஹு மன் லான வாலிதஹு, யார் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அவனே அல்லாஹ் சபிக்கட்டும். அடுத்து சொல்லி இருக்கிறாங்க வலான அல்லாஹு மன் ரபஹ லி கைரில்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கிறாரோ அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக வேண்டி யாராவது அறுத்து பலியிட்டால் அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அடுத்து சொல்லி இருக்கிறாங்க வலான அல்லாஹு மன் ஆவா முஹதிசன், புதிதான காரியங்களை மார்க்கத்தின் பேரால் யாரேனும் ஒருத்தர் செய்து அந்த செய்தவருக்கு யாரேனும் அடைக்கலம் கொடுத்தார், செஞ்சவனை கூட விட்டுட்டாங்க சொல்லலாம், செஞ்சவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன சொல்றாங்க, யார் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும். அடைக்கலம் கொடுத்தவனுக்கே சாபம்னா செஞ்சவனுக்கு எவ்வளவு பெரிய குற்றம். மார்க்கத்தின் பேரில் எவ்வளவு புதிதான காரியங்களை செய்யறாங்க. இல்ல பாத்தியா பொழுது கத்தம் பராத்திரவு சபை பராத்து மேராஜரவு அதுக்கு என்ன கண்டதுகளை எக்கச்சக்கமா செய்யறாங்களே. ரசூல்லா செய்யறா சொல்றாங்க, ஒருத்தர் செஞ்சவனுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா நாசமா போட்டுங்கிறான். ஆதரவுக்கே நாசம் என்று சொன்னார், செய்தவனுக்கு என்ன தண்டனைங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 4வது சொல்றாங்க வலான அல்லாஹு மன் கய்யர மனார அருளி, பூமியினுடைய அடையாள சின்னங்களை எவன் மாற்றி விடுகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. பூமியில நிறைய அடையாளத்துக்கு சில போர்டு எல்லாம் வச்சிருப்போம், சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருப்போம். ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா வச்சிருப்பான், ஹைவேஸ் காண வச்சிருப்பான். நேரம் இங்க இருந்து திருச்சி 120 கிலோமீட்டர் போர்டு வச்சிருக்கான். இங்க இருந்து வந்துட்டே இருக்கிறாரு, வந்தவர் வேலை மெனக்கிட்டு அந்த போர்டை திருப்பி இந்த ரூட்ல 4 ரோட்ல தெற்க பாக்குறது வடக்கு பார்க்க திருப்பி விட்டார். எதுக்காவது 120 கிலோமீட்டர் அங்க போகவே 100 கிலோமீட்டர் இங்க போயிடும், ராமநாதபுரம் போயிடும். ராமநாதபுரம் போயிட்டு அங்க போய் கேட்பாங்க, என்னங்க திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, திருச்சி போனுங்க இன்னும் மதுரை தாண்டி போனுங்க வாங்குறது. இது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும். பூமியில சில அடையாள சின்னங்கள் இருந்தால் அதுல கை வச்சிடாத, மக்களுக்கு கெடுதலா போயிடும். போர்டு போட்டுமா, போர்டுல கொண்டு போய் துணியை காய போடுவாங்க, காயப்பட்டு அந்த போர்டை மறைச்சிட வேண்டியது. அடையாளம் என்ன, இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. தௌஹீத் பள்ளி வாசல் போர்டு இருக்கும், அந்த இடத்துல ஒரு துணியை போட்டு பேப்பர் போட்டு நோட்டீஸ் போட்டு என்ன மறைச்சிட வேண்டியது. மறு ஊரா தேடும் அடையாளத்துக்கு வச்சிருந்த என் போட்டு நீ போட்டு பண்ற. இப்படி எவனாவது செஞ்சாங்கன்னா அவன் கிறிஸ்துவம் பிடிச்சவன், அதனால அவனே அல்ல சபிக்கட்டும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். இதுல நம்ம கவனிக்கிற செய்தி என்ன, வலான அல்லாஹு மன் ரபஹ லி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி யார் அறுத்தாரோ அவரை அல்லாஹ் சபிக்கட்டும். அதனால இந்த அறுத்து பலியிடுற விஷயத்துல, அறுத்து சாப்பிடுற விஷயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் அறுக்கணும். பக்திக்காக அறுத்தல், சாப்பாட்டுக்காக வேண்டி அறுத்தல் உங்களுக்காக இருக்கலாம், நமக்காக இருக்கலாம், விருந்தாளிகளுக்காக இருக்கலாம், அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆமிர் இப்னு வாசிலா என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 3657வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது அறுத்து பலியிடுறது 4வது செய்தி. அதுக்கு செத்த பிராணி ஹராமு, ரத்தம் ஹராமு, பன்றி ஹராமு, அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்ட அந்த விலங்குகள், அந்த உணவுகள் அதுவும் நமக்கு ஹராம் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க மொத்த நமக்கு இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட உணவே இந்த 4 தாங்கிறாங்க. ஆனா நமக்கு டவுட் வரும், அப்படி சொன்னா நாயை திங்கலாமா? நாய் வரலையை பற்றி இல்ல, நாய்க்கறி சாப்பிடலாமா, கழுத கறி சாப்பிடலாமா, வேற எத்தனையோ பிராணிகளை பாக்குறோம், காக்கா கறி சாப்பிடலாமா, தேடு கறி சாப்பிடலாமா, பாம்பு கறி சாப்பிடலாமா, அப்படிலாம் நிறைய கேள்விகள் வருகிறது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த 4 தான், 4 தவிர வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. என்ன ஆதாரம்னா, குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் இந்த தடுக்கப்பட்ட பட்டியலை இதே மாதிரி இன்னொரு இடத்துல போடுறான். 2வது அத்தியாயத்துல போட்ட மாதிரியே 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யதாமுஹு, எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியிலே இந்த பின்னால் சொல்லப்படக்கூடிய இந்த பொருட்களை தவிர உங்களுக்கு உணவிலே தடுக்கப்பட்ட வேறு எதுவுமே இல்லை என்று சொல்வீராக. இவ்வளவுதான் தடை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி லிஸ்ட் போடுறான். அந்த லிஸ்ட்ல இந்த 4 தான் வருது. பின்னாடி போடுற லிஸ்ட்ல இந்த 4 தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறான். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு 4 தான் தடை, வேற எதுவுமே தடை இல்லைங்கிறான். ஆனா அவங்க குர்ஆனை சரியா படிக்கல. இந்த வசனம்
ஆரம்ப காலத்திலே அருளப்பட்ட வசனம். ஆரம்பத்தில் இந்த 4 தான் தடையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாம் சட்டத்தை மாத்தினான், எக்ஸ்ட்ராவா நிறைய தடைகளை போட்டுவிட்டான்ல. அந்த வசனத்தை பார்க்காம, அந்த சட்டங்களை தெரியாம, அதுக்கான விளக்கங்களை புரிந்து கொள்ளாம, அறகுறையான கண்ணோட்டத்தோடு குர்ஆன் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எடுத்திருக்கிறாங்க, குர்ஆன் மட்டும் போதும், ரசூலுல்லாஹ்வுடைய போதனை தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஆட்கள் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா மலத்தை கூட திங்க வாயால அவங்க சொல்லத்தான் இல்ல. இவங்க லிஸ்ட் படி பார்த்தா மலம் கூட ஹலாலான லிஸ்ட்ல தான் வந்து சேரும். ஆனா ரசூலுல்லாஹ் பின்னாடி தடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த 4 அல்லாஹ் தடுத்தான். இன்னும் சொல்வதா இருந்தா இந்த 4 தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தடுக்கப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. இஸ்லாம் வந்த புதுசுல எந்த தடையுமே இல்லையா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் 4 வசனத்தை மட்டும் அல்லாஹ் இறக்கி வச்சிருந்தான். இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, அவன் தான் உங்களை படைத்தான், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான், அவன் சங்கை மிக்கவன் அப்படின்னு ஒரு 4 வசனத்தை இறக்கிட்டு மாத கணக்கில் அப்படி கிடந்துச்ச. அந்த நாட்களில் எதுவுமே தடுக்கப்படலையே. அப்ப ஒண்ணுமே தடுக்கப்படல சொல்லுவாங்களா? ஆரம்பத்தில் ஒன்றுமே தடுக்கப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு 4 மட்டும் தடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் பல காரியங்கள், இன்னும் பல பொருட்கள் தடைக்குள்ள வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் வேறு பல செய்திகளும் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல குறிப்பாக இவங்க இந்த கேள்வி வைக்கக்கூடியவங்களுக்கு நாம ஒரு பதிலை தெரிந்து கொள்ளணும். இந்த கேள்வியை யார் வைக்கிறா என்று சொன்னால், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கேள்வி வைக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் மற்ற எந்த பிரிவினரும் இந்த கேள்வி வைக்கல. 4 தவிர மற்ற எல்லாம் ஹராம யாரும் சொல்லல. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட் மட்டும் தான் இதை வைக்குது. அவங்களுக்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல பதில் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் தடை இல்லப்பா, அது அல்லாம வேறு பல தடைகளை நபிகள் நாயகம் அவர்களும் விதிப்பார்கள். 7வது அத்தியாயம் 157வது வசனத்துல ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த உம்மி நபியை பின்பற்றுகிறார்கள். இவர் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? யௌமுருஹும் பில் மாரூஃப், நல்லவற்றை ஏவுகிறார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீமைகளை விட்டு தடுக்கிறார். வயுஹில்லு லஹும் தய்யிபாத், தூய்மையானவற்றை அனுமதிக்கிறார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகளை விட்டு மக்களை தடுக்கிறார். கெட்டவைகளை தடுக்கிறார். தடுக்கிற வேலை இவருக்கு உண்டு, அவருக்கு அந்த பவர் நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 9வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காத்திலுல்லதீன லா யூமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிரி வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு. காத்திலுல்லதீன, நீங்கள் போர் செய்யுங்கள். யாரிடத்துல? லா யூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பாமல், வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பாமல், வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தடுத்ததையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததையும் தடை என்று விலகிக் கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். அல்லாஹ் தடுத்ததை விலகிக்கிட்டவன் மட்டும் சொல்லல, அல்லாஹ் தடுத்ததையும் தடை எடுத்துக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததையும் தடை என்று எடுத்து விலகிக் கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்கம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு இருக்கான். அதை விளங்காம குர்ஆனை விட்டு வேற எதுவும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் இந்த 4 மட்டும் தான் ஹராம்னு சொல்லுது. ஆனால் இதை தாண்டி இன்னும் பல பொருட்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல செய்திகள் ரசூலுல்லாஹ் நமக்கு விரிவாக விலங்குகள்லையும் பறவை இனங்கள்லையும் இன்னும் பிற காய்கறிகள்ல உணவு தானியங்கள் என்று சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு தடுக்கப்பட்ட வேறு பல தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணைய
இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah